அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே மாபெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இறைவனை சரியான முறையிலே நம்புவதுதான் அதனுடைய முக்கியமான அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இந்த இறை நம்பிக்கை என்பது இரண்டு பிரிவுகளாக இஸ்லாத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவது. இரண்டாவது, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்று நம்புவது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தவிர வேறு யாரும் எந்த கடவுளும் சூப்பர் பவரும் இல்லை என்பதை நம்ப வேண்டும். இந்த இரண்டு நம்பிக்கைகளுமே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக பதிய வேண்டும். அப்படி பதிந்திருக்கிறதா? அல்லாஹ் இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய அடிமனசிலே ஆழமாக பதிந்திருக்கிறதா என்று பார்த்தால் நம்முடைய நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்கின்றன. அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதாக சொல்கிறோம், அவனை வணங்க மறுக்கிறோம். அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதாக சொல்கிறோம், ஆடம்பரமாக திருமணங்கள் செய்கிறோம். அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதாக நாம் மார்க்கத்திக் கொள்கிறோம், அவன் தடை செய்திருக்கிற வரதட்சணையை ஊரறிய உலகறிய மக்கள் மத்தியிலே வைத்து பகிரங்கமாக வெட்கமில்லாமல் வாங்குகிறோம். அப்ப அல்லாஹ்வை நாம் நம்புகிறது உண்மையில நம்புகிறோமா இல்லையா? அதே நேரத்தில் வாங்க சொன்ன உடனே வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு வரவும் செய்கிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தா இறை நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரிகிறது, வெள்ளிக்கிழமை அசருக்கு பார்த்தா இல்லைங்கிற மாதிரி தெரிகிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் நமக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரிகிறது. மீதி 11 மாசத்துல நம்மளை பார்த்தோம்னு சொன்னா நம்ம இறைவன் இருக்கிற நம்புறோமா இல்லையா நமக்கு சந்தேகமா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புறதா இருந்தால், இறைவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், ஒரு பரம்பொருள் இருக்கிறான் என்று நம்ம நம்புவதாக இருந்தால் அந்த நம்பிக்கை 100% நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் என்னுடைய தகப்பனார் இவர்தான் என்று நம்புகிறான், அது 100% நம்பிக்கை கிடையாது. தகப்பனார் இவர்தான் என்று ஒருத்தர் நம்புறான 100% இல்ல. அவன் தகப்பனாராகவும் இருக்கலாம், தகப்பனார் இல்லாமையும் இருக்கலாம். தாயின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இவன் தான் தகப்பன் என்று ஒருவன் நம்புகிறான். அல்லாஹ்வை நீங்கள் இப்படி நம்பக்கூடாது. தாயை நம்புகிறான், அது கூட 100% நம்பிக்கையா இல்ல. ஏன்னா அந்த தாய் ஆஸ்பத்திரியில் குழந்தையை மாற்றி கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம், நான் தான் உன் தாய் என்று சொல்லி வளர்த்திருக்கலாம். அப்ப இவதான் தாய் என்று அந்த குழந்தை நம்புது பாருங்க, அது கூட 100% நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வை நீங்க எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்டால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நம்புறாள அப்படி நம்பணும். ஒரு தாய்க்கு தெரியும் என் குழந்தைய இல்லையாண்டு, இது நான் தான் பெத்தனா அல்லது எங்கேயாவது காசுக்கு வாங்கினா அல்லது கிளப்பிட்டு வந்தேனா அல்ல ஆள் மாத்திட்டேனாங்கிறது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியும். அப்ப தாய் தன்னுடைய குழந்தை எப்படி இது என் குழந்தைதான் வேற குழந்தை இல்லை என்று நம்புகிறாளோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு நம்பிக்கை வருவது இல்லை. ஏன் வருவது இல்லை என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற சில சாத்தானிய சக்திகள், நமக்குள்ளே இருக்கிற சாத்தான்கள் இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஆட்டம் காண செய்கிற வகையில் சில கேள்விகளை எழுப்பி நம்முடைய நம்பிக்கையை மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. என்ன மாசு? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சைத்தான் வருவான். அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம வாப்பா சொன்னாங்களே, நம்ம அம்மா சொன்னாங்களே, நம்ம அஜர்த்து பயான் பண்றாரு, அல்ல நெசமா இருக்கிறானா?
இருந்தா யாராச்சும் பார்த்திருக்கணும், பார்த்தோமா அல்லாஹ்வை? என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை யாருமே பார்க்கல, நானும் பார்க்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பார்க்கல, உலகத்துல எந்த மனிதரும் பார்க்கல. அப்ப அல்லாஹ்வை யாருமே பார்க்கவில்லை என்று சொன்ன காரணத்தினால என்ன பண்றோம், ஒருத்தரும் பார்க்கவில்லை என்று சொல்வதை 100% நம்புவதற்கு நமக்கு தயக்கமாக இருக்கிறது. கடவுள் இல்லமா, ஏண்டா இல்லங்கிற, நீ பாத்தியா, நான் பார்த்தேனா, இருந்தா கூட்டி கொண்டாந்து உட்கார வை, பார்த்தா இருக்கான ஒத்துட்டு போறோம். கடவுள் இருந்தான்னு சொன்னா கொண்டாந்து காட்டுப்பா கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான். நம்ம உள்ளத்திலையும் அந்த கேள்வி நம்மை அறியாமல் ஆழமாக பதிந்து கிடக்கிறது. அதனாலதான் அப்படி அப்படி அறகுறையா நம்புறோம். அல்லாஹ்வை நம்புறோம். எப்படி நம்புறோம்? இப்படி அறகுறையாக ஒரு 25, 30, 35, 40, 50% அளவுக்கு நம்புகிறோம். ரொம்ப அதிகமான நல்லா நம்புறாருன்னு சொன்னா ஒரு 75% நம்புகிறார். இப்படித்தான் நம்புறோமே தவிர 100% நம்ம அல்லாஹ்வை நம்பல. அப்ப என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை விளங்கி, ஆமா அல்லாஹ் இருக்கத்தான் செய்யறான் அப்படின்னு அறிந்து பின்பற்ற, அறிந்து விளங்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை விளங்கிக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விளங்க வேண்டும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதையும் காரண காரியங்களோடு, சான்றுகளோடு, ஆதாரங்களோடு நீங்கள் விளங்க வேண்டும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? இந்த சந்தேகம், இந்த கேள்வி சரிதானா? இந்த கேள்வி, அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை, பார்க்காத காரணத்தினால் அவனை எனக்கு நம்ப முடியல, அல்லது முழுமையாக நம்ப முடியவில்லை, ஒரு அளவுக்குத்தான் என்னால் நம்ப முடிகிறது என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் அந்த நினைப்பு நீங்கள் வாதிடுகிற பகுத்தறிவுக்கு எதிரானது. ஏன் எதிரானது? பார்த்தால் தான் நம்புவது என்பது அது மனிதனுக்கு உரிய தன்மையே கிடையாது. பார்த்தா ஆடு நம்புவாங்க, நீங்க என்ன நம்புறீங்க? பார்த்தால் ஒன்றை பார்த்து விட்டு வேப்ப இலையை கொண்டே காட்டினா ஆடு என்ன செய்யுது? இது வேப்ப மரத்து இலை தான் விளங்கி கொண்டு அதை சாப்பிடுது, பார்த்து நம்புது. அப்ப மிருகம் நம்புமேங்கிற ஒரு பொருளை பார்த்து விட்டு நம்புவது என்பது மனிதன் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லா ஜீவராசிகளும் பார்த்து விட்டு நம்புகிறது. தனக்கு தீனி போட்டு வளர்க்கக்கூடிய எஜமான் யார் என்பதை ஒரு கோழியால் கண்டுபிடிக்க முடிகிறது, ஒரு மாட்டுக்கு கண்டுபிடிக்க முடிகிறது, ஒரு புறாவுக்கு கண்டுபிடிக்க முடிகிறது. அப்ப பார்த்தால் தான் நான் நம்புவேன். ஒரு முதல் அடிப்படைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால் இப்படி அல்லாஹ் இருக்கிறான் 100% எப்படி நம்புறது என்ற வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 100 எப்படி நம்பணும்? அல்லாஹ் இருக்கத்தான் செய்கிறான், இதுல கடுகளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை என்கிற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால் இந்த குதர்க்கமான கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஷைத்தான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை போடும் பொழுது அவனிடத்தில் நீங்கள் எதிர்கேள்வி கேட்கிற அளவுக்கு இதில் தெளிவு பெற வேண்டும். அப்ப பார்த்து நம்புதல் என்பது இருக்கிறது, அது ஒரு பகுத்தறிவாதி சொல்கிற வேலை இல்லை. ஏன் என்று சொன்னால் மனிதன் ஒன்றை விளங்குவதற்கும் நம்புவதற்கும் அல்லாஹ் 6 வழிகளை தந்திருக்கிறான். பார்த்து மட்டும் நாம் எதை நம்புவது கிடையாது. 5 புலன்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுவை என்றால் என்ன? வாயில சீனியை போடுறீங்க, இனிக்குதுங்கிறீங்க. கண்ணாலைய இனிப்பு பாத்தீங்க, குருட்டு பைய வாயில போட்டாலும் இனிப்பு இனிக்குதுமா. கண்ணு இல்லாத குருடன் வாயில சீனியை போட்டாலும் இனிப்பா இருக்குதே அப்படிம்பா. ஒரு புளிய ஊத்தி போட்டீங்கன்னா புளிக்குதேன்னு சொல்லுவான். ஒரு பச்சை மிளகாய் வாயில திணிச்சீங்கன்னா உரைக்குதுன்னு சொல்லுவான். அப்ப இப்படி சொல்றான ஒரு குருட்டு பைய சொல்றான, கண்ணை வச்சா விளங்கிட்டான். இனிப்ப நீங்க பாத்தீங்களா? உரைப்புங்கிறத பாத்தீங்களா? அப்ப மனிதன் இனிக்கிறது, உரைக்கிறது, புளிக்கிறது, கசக்கிறது, கார்க்கிறது, கைக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் நாவை கொண்டு, நாவிலே இருக்கிற சுவை மொட்டுகளை கொண்டு அதை விளங்கிக் கொள்கிறான். அப்ப இப்படி சொல்றான ஒரு குருட்டு பைய சொல்றான, கண்ணை வச்சா விளங்கிட்டான். இனிப்ப நீங்க பாத்தீங்களா? உரைப்புங்கிறத பாத்தீங்களா?
அப்ப மனிதன் இனிக்கிறது, உரைக்கிறது, புளிக்கிறது, கசக்கிறது, கார்க்கிறது, கைக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் நாவை கொண்டு, நாவில இருக்கிற சுவை மொட்டுகளை கொண்டு அதை விளங்கிக் கொள்கிறான். அப்ப என்ன பார்த்தா தான் நம்புவாங்கிற? பார்க்காம ஒன்னும் நம்புறீங்களப்பா? நீ பார்க்காம இனிப்ப நம்புறீங்கள? இனிப்ப பார்த்து இனிப்ப காட்டுவோம். சீனியத்தான் காட்ட இயலும் ஒன்னால, இனிப்ப காட்டு. இனிப்ப காட்ட இயலாது, கசப்ப காட்ட இயலாது. அப்ப நாக்கை கொண்டு அதே மாதிரி என்ன செய்யறோம்? இது சுடுதண்ணி, இது பச்சை தண்ணி, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறோம். அதே மாதிரி கேட்டு நம்புறான் மனுஷன். பார்த்து மட்டுமா நம்புறான்? ஒரு குருட போய்கிட்டே இருக்கிறான், டேய் இங்க வாடாங்கிறோம், வர்றான்ல, என்னங்க கேட்கறான்ல, கண்ணாலைய பார்த்தான். இந்த சவுண்ட் அவன் காதுல படுது, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, இடி இடிக்குது, நடந்துறான். ஒரு அழகான பாட்டு பிடிக்குது, தலையாட்டு ரசிக்கிறான். இவனை செருப்பாக அடிப்பாங்கிறான், என்ன செய்யறான்? அவன் ரியாக்ஷன் காட்டுறான். அப்ப விளங்குவதற்கு அல்லாஹ் கண்ணை மட்டும் தந்திருக்கிறதாக பகுத்தறிவாதி சொல்லிட்டு தெரியும். பகுத்தறிவுங்கிறவன் நான் பார்த்தா தான் நம்புவேன். அடே பார்த்தாலும் நம்பலாம், சுவைத்து பார்த்து நம்பலாம், கேட்டு நம்பலாம். அதே மாதிரி அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு, ஆஹா சூப்பர் பவர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போட்டிருக்கிறீங்களோ கேட்கிறோமா இல்லையா? என்ன ஜாஸ்மினா போட்டிருக்கிறீன்னு கேட்கிறோம். அத்தர் போட்டிருந்தாருன்னா அங்க ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு, இங்க அட்டிக்கு வாசம், கேட்கிறோமா இல்லையா? இதை பார்த்தா கேட்டோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாடகை நீங்க பாத்தீங்களா? ஜாஸ்மின் வாடகை பாத்தீங்களா? மஜ்முஆத்தரை பாத்தீங்களா? அது ஒரு சாக்கடை கிட்ட கூவத்துக்கிட்ட போகும்போது ஒரு மாதிரியா வருது, மூக்கு பத்துறீங்களா? கண்ணாலே பாத்தீங்க. அப்ப மனிதன் விளங்குவதற்கு சுவை என்று ஒரு சக்தி எல்லாம் நாக்குக்கு தந்திருக்கிறான், சுவைத்து அறியலாம். ஒளி என்று வெளிச்சத்தின் மூலமாக பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் கண்ணுக்கு தந்திருக்கிறான். அதுக்கப்புறம் மொத்த உடம்புலையும் விளங்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வச்சிருக்கிறான். முதுகுல எறும்பு ஓடுது, சொல்லிடுறீங்க ஒன்னு அடிக்கிறீங்க. எப்படி முதுகுல எறும்பு ஓடுனா கண்ணாலையும் பார்க்கல, அந்த எறும்பு ஓடுறத காதாலையும் கேட்கல, அதனுடைய வாசமும் உங்களுக்கு மூக்குக்கு படல, நாக்குனால நக்கியும் பார்க்கல, நானும் நடக்கல. எறும்பு ஒண்ணு கரெக்டா அந்த இடத்த பார்த்து பளிச்சு அடிக்கிறீங்கல்ல, சாவடிக்கிறீங்கல்ல. அப்ப மொத்த உடம்புலையும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்? ஊர்ந்தால் தெரியும். முடியை தவிர, நகத்தை தவிர, பல்ல தவிர, ரத்தம் ஓடுகிற எல்லா உறுப்புகளையும் தொட்டா தெரியும். ஸ்பரிசம், ஊறுதல், அதான் சுவை. 5 வகை இருக்குங்க. இந்த 5 வேற ஜீவன்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த 5க்கு மேல 6வது ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குறது. அதுதான் மனுஷன். இதை பார்த்துட்டு இதையே நம்பினா மனுஷன் கிடையாது. இதை வச்சு வேற ஒன்றை விளங்கினால் அவனுக்கு பகுத்தறிவு. அதுக்கு பேர் பகுத்து அறிகிறது அர்த்தம். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் 6, மற்றது 5. சில ஜீவன்களுக்கு 3 கூட இருக்கிறது. சில பாம்புக்கு காது கிடையாது. சில ஜீவன்களுக்கு 2 தான் இருக்கிறது. சில ஜீவன்களுக்கு 1 தான் இருக்கிறது. அதிகபட்சமாக 5 புலன்கள் இருக்கிறது. நமக்கு மட்டும், மனிதனாகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்னு கேட்டா 6 வகையாக செய்திகளை விளங்கிக் கொள்ளலாம். பார்த்து விளங்கலாம், கேட்டு விளங்கலாம், சுவைத்து விளங்கலாம், முகர்ந்து விளங்கலாம், தொட்டு விளங்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல சிந்தித்து விளங்கலாம். சிந்தித்து விளங்குதல். இப்ப என்ன பண்ணணும்? இறைவன் இருக்கிறான் என்றால் நீ பார்க்கவில்லை. இப்ப எடுத்துக்கிறோமே, இந்த போடியத்திற்கு முன்னாடி நின்று நான் பேசுகிறேன். இந்த போடியம், இதைத்தான் நான் பார்க்கிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இதை பார்த்து விட்டு இதை ஒருத்த நல்ல ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சவன் தான் இதை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறீங்க. அவனை பாத்தீங்களா? இதை செஞ்ச ஆளை பாத்தீங்களா யாராச்சும்? இதைத்தான் நீங்கள் பார்க்கறீங்க, நானும் பார்க்கிறேன். இதை பார்த்துட்டு என்ன பண்றோம்? இது இருக்க, இது சரியான ஆளு, திறமையான ஆளு செஞ்சிருக்கிறான். அவனை பாத்தியா நீ? நீ அவனை பார்க்கல. ஒரு மெட்டீரியல் இருந்தா செஞ்ச ஒருத்தர் இருப்பானா இல்லையா? இதான அறிவு. பகுத்தறிவுனா எது பகுத்தறிவு? ஒரு பொருள் இருக்குமையானால் அதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான். இதை நான் சொல்றேன். இது எப்படி உண்டா? இது என்ன போடியம்? இது எப்படி வச்சு தெரியுமா? ஒரு மரம், எங்க தெருவில் ஒரு அரச மரம் இருந்துச்சு, புளிய மரம் இருந்துச்சு. அது தன்னால கீழே விழுந்துச்சு. அதான் பழக பழக அறுத்துக்கிருச்சு. அதான் அப்படி ஒன்னவன் சேர்ந்துச்சு. அதான் ஆணி அடிச்சுக்கிருச்சு. அதான் இந்த மாதிரி சேப்புக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்னை மிண்டல் மீங்கல்ல. அது எப்படி அதான் வரும்? இப்படியான ஒரு வடிவம் வருவதாக இருந்தால் ஒரு வேலை, ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒருத்தன் வேணுமா இல்லையா? அப்ப இதை பார்த்து விட்டு இதை செய்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்ம நம்புகிறோம். இதை பார்க்கிறோம். இது ஒரு பொருள்,
இது எவன் தயாரிச்சான்னு தெரியாது, நீங்க பார்த்தது இல்ல, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. என்ன பண்றோம்? சரியான ஆளு கண்டுபிடிச்சவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது நினைக்கிறமா இல்லையா? எவன் கண்டுபிடிச்சா நீ பார்த்தே அவன? அப்போ ஒரு ஒளிபெருக்கியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒளி வாங்கி நீங்கள் பார்க்குகிற நேரத்தில் என்ன விளங்குறீங்க? இதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான். அப்ப ஒன்றை பார்த்து இன்னொன்றை விளங்குவதற்கு பெயர் தான் பகுத்தறிவே தவிர பார்த்தா தான் நம்புவேன். அப்ப ஏன் பார்த்து பார்க்காத நம்புற? நீ எப்படி இதை செஞ்ச ஒருத்தருக்கா நம்புற? இதுதாங்க விஷயம். இந்த சாதாரண விஷயம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய மூக்கு, நம்முடைய நாசி, நம்முடைய உடல் எல்லாமே தப்பு செய்யும். சரியான நாலேஜ் நமக்கு தராது. பல நேரங்களில் கரெக்டா காட்டிட்டா கூட இது ஒண்ணுதான் கரெக்டா போயிட்டு இருக்கும். மூளை மட்டும், சிந்திக்கிற திறன் மட்டும். மத்த எல்லாமே ராங்கா நடக்கும். அதை நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம்? அப்படி உட்கார்ந்துட்டே இருப்போம். ஒருத்தன் கேட்பான், கூப்பிட்டீங்களோமா? நான் எங்கட உன்னை கூப்பிட்டேன்? இந்த கூப்பிட்டு மாதிரி தெரிஞ்சே. அப்ப நான் கூப்பிடவே இல்ல, உனக்கு கூப்பிட மாதிரி தெரிஞ்சே இல்லையா? உன் காதுக்கு காது போய் சொல்லுது. அப்ப திடீர்னு என்ன செய்வான்? கூப்பிட்டீங்க கேட்கறாங்க. நீங்க கேட்டிருக்க இல்லங்க, நாங்க கேட்டிருக்கோம் இல்லங்க, எல்லாரும் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்க. கூப்பிட்டீங்களோ? நீங்க பக்கத்துல என்ன செய்வான்? உன்னை ஏன்டா கூப்பிட்டான்? இந்த கூப்பிட்டு தெரிஞ்சே. அப்ப உன் காது என்ன பண்ணிருக்கு? உனக்கு போய் சொல்லுங்க. தப்பான ராங்கான மெசேஜ் கொடுக்குது காது. இது நம்ம எழுமா? நான் காதல கேட்டுதான் நம்ம காது போய் சொல்லுமாப்பா. சில நேரங்களில் காது போய் சொல்லும். திடீர்னு என்ன செய்வோம்? உட்காந்துட்டு இருந்து ஒரு வாசம் வர்ற மாதிரி தெரியுதுல்லம்மா, அவனுக்கு மட்டும் தெரியும். இல்லையே, வர்ற மாதிரி தெரியுது. இல்லையடா, உன் மூக்கு போய் சொல்லுது. மூட்டு பேருக்கு தெரியல, உனக்கு மட்டும் தெரியுதுல. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எவனுக்கு அந்த வாசம் தெரியல. என்ன செய்யலாம்? என்ன ஒரு வர்ற மாதிரி தான் தெரியுது. ஒன்னும் தெரியலையடா, என்ன தெரியுது வர மாதிரி. மூக்கு போய் சொல்லுது உனக்கு, உன் காது போய் சொல்லுது, உன் மூக்கு போய் சொல்லுது, உன் கண்ணு போய் சொல்லுத. காணல் நீர் ஓடிக்கிட்டு ரோட்ல போயிருக்கீங்களா? பஸ்ல, கார்ல போயிருக்கீங்களா? மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு போய் பாருங்க. நல்ல தார் ரோட்ல நல்ல வெயில் அடிக்கும் போது இப்படி பார்த்தா ரோட்ல தண்ணியா நிக்கும். ரோட்ல என்ன செய்யும்? தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க போனா அதுக்கு தாண்டி அங்க தெரியும், அங்க போனா அது தாண்டி. உன் கண்ணு போய் சொல்லுதா இல்லையா? தண்ணி அங்க இல்ல, தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது. கரண்ட் போச்சுன்னு தெரியுது. கரண்ட் போன உடனே நான் இதை இப்படி லேசா அப்படி ஆட்டுறேன்னு வைங்க. கரண்ட் திடீர்னு போச்சு, நான் அப்ப ஆட்டுறேன். வெள்ளை வேற இருக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ மோகினி பிசாசு ஆடுற மாதிரி தெரியுது, நினைப்பீங்களா இல்லையா? கரண்ட் வந்து இதுதானே எப்படி நினைச்சோம்? இந்த கர்ச்சிப்பு தான் ஆடி இருக்குதா சொல்றீங்களா இல்லையா? கண்ணு போய் சொல்லுங்க, கண்ணு போய் சொல்லு, கண்ணு போய் சொல்லும், உன் காது போய் சொல்லும், உன்னுடைய மூக்கு போய் சொல்லும், உன்னுடைய உடம்பு போய் சொல்லும், உன்னுடைய ஊறுகிற சக்தி போய் சொல்லும். அதனால சொல்ற கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறான். அடே, கண்ணால் கண்டாலும் பொய்யா போயிரும்டா, காதால கேட்டாலும் பொய்யா போயிரும். தீர்க்கமா விசாரித்து பாரு. அப்ப முதல்ல நீங்க விளங்க வேண்டும், அல்லாஹ்வை நாம நம்புறது கண்ணால் காணவில்லை என்பது உண்மைதான். காதால் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, அது உண்மைதான். அல்லாஹ் உங்க முதுகு தடவி கொடுத்து அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்துட்டு அல்லாஹ் இருக்கிற நம்பவில்லை, அதுவும் உண்மைதான். ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளை, ஆதாரங்களை பார்க்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய பகுத்தறிவால் விடை சொல்ல முடியாத அளவுக்கு அதிசயங்களை அல்லாஹ் மாறி இறைத்திருக்கிறானா இல்லையா? அந்த அதிசயங்களை பாருடாங்க. அல்லாஹ் அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறவனுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறானான்னு கேட்கிறவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, ஒஃபில் அர்லி ஆயாத்தும் லில் முக்மினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அடே, இந்த பூமி முழுவதும் நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு, அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகளை அள்ளி இறைத்திருக்கிறேன். உனக்கு உள்ளேயும் அத்தாட்சிகளை அள்ளி இறைச்சிருக்கிறேன், அதை பாருடா. நீ வாழ்ற பூமி இருக்குல்ல, உன்னுடைய அறிவு தோத்து போகக்கூடிய பல செய்திகளை இந்த உலகத்தில் பார்க்கிறியா இல்லையா? உன் கண்ணால பார்க்கிற. இது கடவுள் இல்லாமல் இது நடக்க இயலாது என்ற தீர்மானத்துக்கு வர்றியா இல்லையா? எவ்வளவு வேணும் உனக்கு சான்றுகள்? நீ வாழ்ற பூமியில பார். பார்த்தோம்னு சொன்னா நம்ம அறிவு அந்த இடத்துல தோத்து போய்விடும். கண்டிப்பாக நம்ம அறிவுப்படி இது நடக்க முடியாது, ஆனா நடக்குது. பாக்குறீங்களா இல்லையா? எப்படி பாக்குறீங்க? சில உதாரணங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் படைச்ச ஜீவன்கள்ல, உயிரினங்கள்ல ரொம்ப வீரமிக்க ஒரு உயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் புலிதான் வீரமானது. சிங்கம் சொல்ற சும்மா, அது சோம்பேறி மிருகம். அந்த காலத்துல கதை எழுதி வச்சு விட்டாங்க. சிங்கம் எல்லாம் காட்டுக்கு ராஜாவெல்லாம் கிடையாது.
வீரமிக்க ஒரு வலிமை மிக்க ஒரு பிராணி இருக்கிறது என்று சொன்னால் புலிதான் ரொம்ப வீரமிக்க பிராணி. புலிக்கு நிகரா எதுவும் கிடையாது. அதுக்கு தான் எல்லாம் பயப்படும். அதனுடைய வலிமை தான் அதிகமானது. அதுகிட்ட எந்த விலங்குகளும் நெருங்க முடியாது, எந்த மனிதனாலும் அதை அடைய முடியாது. அதனுடைய பாய்ச்சலும் அதனுடைய வேகமும் அதனுடைய மூர்க்கத்தனமும் அதனுடைய கோபமும் அதனுடைய ஒரு மனுஷன் கிட்ட வந்து ஒரு அறை கொடுத்து செஞ்சோம்னா தனியா தலாங்கிட்டு திரும்பிடும். அந்த மாதிரியான ஒவ்வொரு உறுப்புலையும் அவ்வளவு வலிமை மிக்க பிராணி எதுன்னு கேட்டா புலி. காட்டுல வாழக்கூடிய புலி சிறுத்தைங்கிறான்ல, இதுதான் வலிமை மிக்க பிராணி. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ரொம்ப வலிமை இல்லாத பிராணி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு, இதெல்லாம் ரொம்ப வலிமை குறைஞ்ச ஒரு பிராணி. இப்ப நம்ம அறிவு பிரகாரம் சிந்திச்சு பார்த்தால் எந்த பிராணி வலிமை உள்ளதாக இருக்கிறதோ அது எண்ணிக்கையில பெருகிக்கிட்டே போகணும். யாருக்கிட்ட அழிக்க முடியாது, பிடிக்க முடியாது, ஒன்னும் செய்ய அழிக்க ஒண்ணும் அப்படிங்கிற நம்பர் கூடணும். எது அழிஞ்சு போறதுக்கு உள்ளதா இருக்கும், நம்மளை கண்டா ஓடும், ஆட்டை கண்டா ஓடும், மாட்டை கண்டா ஓடும், நாயை கண்டா ஓடும், ஒரு கல்ல விட்டு எரிஞ்சா ஓடும், இப்படியான பிராணிகளா இருக்கிறதோ அதுக்கு அழிவு அதிகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு செம்மறி ஆடை எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு அறுத்து திங்கிறீங்க, எவ்வளவு அறுத்து திங்கிறீங்க. அது பாட்டுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் அறுபடுகிறது. பெருநாள் வந்துருச்சுன்னா அது ஒரு 50 மடங்கு சேர்த்து அறுபடுது. நல்ல நாள் கெட்ட நாளைக்கு இவ்வளவு அழிகிறது. அது போக மற்ற வனவிலங்குகளால் பிடித்து சாப்பிடப்பட்டு அதனாலேயும் அந்த மிருகங்கள் கொல்லப்படுகின்றன. ஆனால் உலகத்தில் பூரா புலிகளை கணக்கு எடுத்து விட்டான். எவ்வளவு இருக்கான்? ஒரு 200 தான் இருக்கான் உலகம் முழுசு. மொத்த உலகத்துக்குள்ள புலியுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 200க்கு உள்ளதாங்க இருக்கு. மொத்த உலகத்துக்குள்ள புலிகள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ஒரு 200க்குள்ளதான் இருக்குது. இந்தியாவில் 25 இருக்குது, அது மாதிரி சீனாவில் ஒரு 20 இருக்குதுன்னு சொல்லி இப்படி கணக்க சொல்றானுவோ. ஒரு 200க்குள்ளதான் இந்த வலிமை மிக்க ஜீவன் இருக்கிறது. அதுக்கு அழிவும் கிடையாது, அதை எந்த சக்தியால் வெல்லவும் முடியாது, அது அறுத்து யார் திங்கிறதும் கிடையாது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கிறது புலிய. அரசாங்கத்துல எவனாவது புலிய கொண்டான்னு வைங்க, புலித்தோல்ல உட்கார்ந்தா புலிய அறுத்துக்கணுமா இல்லையா? புலிய காப்பாத்துறான். இப்ப புலிய காப்பாத்துறியப்பா, ஆட்டை நீங்க காப்பாத்துறிய, ஆட்டை திங்கிற சட்டம் உண்ட நாட்டுல கசாப்பு கிடைக்கும், அனுமதி கொடுக்கறாங்க கவர்மெண்ட்ல. 100 கணக்கில் போட்டு அறுக்கிறோம், அரசாங்க அனுமதியோட ஆட்டை திங்கிறோம், அரசாங்கம் தடுக்குது புலிய கொள்றதுக்கு. அப்ப இவ்வளவு வலிமை மிக்க பிராணிகள் ஒரு 3 டிஜிட்டுக்குள்ள இருக்கிறது. பலவீனமான பிராணிகள் தாறுமாறா கேட்கிற அளவுக்கு 100 கோடி பேர் பெருகிட்டோம். 100 கோடி பேர் பெருகுனாலும் இறைச்சி கிடைக்குதுங்க. நம்மளுக்கு மேல எப்படி பெருகுன்னு பாத்தீங்களா? ஆச்சரியமா இல்ல? அல்லாஹ் எல்லாத்திலும் ஒரு ஜோடி தானே படிச்சிருப்பான். முதல்ல அல்லாஹ் விட்டுருங்க, அல்லாஹ் நம்புறதுக்கு தானே பேசிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு ஜோடி தானே இருந்திருக்கு. எல்லாத்திலையும் ஒவ்வொரு ஜோடி இருக்கும் பொழுது நீ 600 கோடி இருக்கிற, ஆடு உன்னைய விட 100 மடங்கு கூட இருக்கு. இப்படி போனோம்னா ரோட்ல ஓட்டிட்டு போறாங்க, 500 ஆடு 1000 ஆடு ஓட்டிட்டு போறாங்க, கடையா ஓட்டிட்டு போறாங்க. இது எப்படிப்பா? இது அந்த இடத்துல அறிவு தோத்து போயிருதா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? நம்ம பாட்டு பூந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் செம்மறியாடு இருக்கு பாருங்க, அதனுடைய இனப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வெள்ளாடு மாதிரி வதவதெல்லாம் குட்டி போடாது. செம்மறியாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட்டி தான் போடும், 2 குட்டி கூட போடாது. செம்மறியாடுங்கிறாங்க இல்லையா, ஒரு குட்டி தான் போடும் ஒரு தடவைக்கு. மனுஷன் மாதிரி அது 10 மாசம் ஆகும். அப்ப ஒரு வருஷத்துல ஒரு குட்டி தான் போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் மனித எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் உலகத்தில் மக்கள் தொகை அதிகமானாலும் அத்தனை பேருக்கும் சர்வ சாதாரணமாக ஒரு பக்கம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வலிமை மிக்க பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருக்கிறது. நான் புலிய உதாரணத்துக்கு சொல்றேன். புலியும் இப்படித்தான் இருக்கிறது, சிங்கம் இவ்வளவுதான் இருக்கிறது, கரடி இவ்வளவுதான் இருக்கிறது, யானை இவ்வளவுதான் இருக்கிறது. எல்லாம் மனுஷன் திங்காதது பூரா இவ்வளவுதான் இருக்கு. மனுஷன் திங்கிறது பூரா இப்படி இருக்கு. இது எப்படி நடக்குது? நமக்கு மிஞ்சி ஒரு சூப்பர் பவர் உட்கார்ந்து வேலை செய்யுது விளங்கல. இதுல இருந்து உனக்கு நம்மளுக்கெல்லாம் விளங்காத ஒரு சூப்பர் பவர். அவன் அடிக்கிறான், கமாண்ட் அடிக்கிறான், அவன் போடுறான் ப்ரோக்ராம், அவன் ஆர்டர் பிறப்பிக்கிறான். அது பரக்கத். நம்மை அறியாமலே அல்லாஹ் அப்படி ஒரு பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். இதை ஒருவன் சிந்தித்து பார்த்தானையானால் கண்டிப்பா நம்புவான். நம்மளுக்கு மிஞ்சி ஒரு சக்தி அல்லாஹ் பார்க்க தேவையில்லை. இந்த தெரியல, இதுல தெரியலான அல்லாஹ், இதுல தெரிய உனக்கு தெரியல அல்லாஹ், இதுல அல்லாஹ் தெரியலானா இல்லையா? தெரியணும். நீ அறிவாளியாக இருந்தால்
இந்த புலியையும் ஆட்டையும் சிந்திச்சு பார்த்தால் நிச்சயமா கடவுள் ஒருத்தன் இருக்கத்தான் செய்யலாம். முயல் பார்த்திருக்கீங்களா? முயல் வளர்த்திருக்கீங்களா? நல்லா வளர்த்திருக்கிறேன். முயல் மாதிரி இனப்பெருக்கம் செய்யக்கூடியது கிடையவே கிடையாது பிராணிகள்ல. ஒரு ஜோடி முயலை வாங்கினீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்க குட்டி போடும். எத்தனை போடுங்கிறீங்க? ஒன்னா? எத்தனை போடு? 2ஆ? எத்தனை போடு? டஜன் முயல் இருக்கு பாருங்க. 2 முயலை வாங்கினீங்கன்னா அந்த முயல் என்ன செய்ய? குட்டி போடும். எவ்வளவு நாள்ல குட்டி போடும்? 6 மாசத்துல குட்டி போடும். எத்தனை குட்டி போடும்? ஒரு டைமுக்கு 1 டஜன். ஒரு தடவைக்குங்க, ஒரு தடவைக்கு 1 டஜன். ஏதோ புழுக்கை போடுற மாதிரி குட்டியை போடுது. எந்த ஒரு ரிஸ்க் இருக்காது. அப்ப அது 1 டஜன் போடுது. அப்ப 6 மாசத்துல 1 டஜன். இந்த 1 டஜன் என்ன செய்ய? அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் அது 1 டஜன் போட்டுரும். 144,000. இந்த 12 சேர்ந்து அது ஒரு 6 மாசத்துல என்ன பண்ணிடுறேன்? அது ஆளுக்கு 12 தட்டி விட்டுரும். 144,000. ஒரே ஒரு ஜோடி முயல் ஒருத்தன்ட்ட இருந்தா அது ஒரு வருஷத்துல எத்தனை ஆகும் கேட்டா 150,000. ஒரு மனுஷன் 150 ஆகணும். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு, ஒரு வருஷம் 150,000 வாங்களா? ஆக மாட்டாங்க. 3 கூட ஆக மாட்டாங்க. சில நேரத்தில் 3 ஆகுவாங்க, பல நேரத்தில் ஆகுறது கிடையாது. அப்ப ஒரு மனிதன் உலகம் ஆகுறான். இந்த முயல் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு வருஷத்துல 150. அப்ப ஒரு வருஷத்துல ஒரே ஒரு ஜோடி 150 பெருகினால் இந்த 150 என்னவாகும்? 6 மாசத்துல 150 × 12 6,000 ஆச்சா? அப்புறம் இன்னொரு 6 மாசத்துல 12,000 ஆச்சா? எங்க போறதுங்கிற? ஒரு 2 வருஷம் கோடி கோடியா நிக்கணும். இன்னைக்கு இந்த கணக்குல கால்குலேட்டர் அடிச்சு இந்த லாஜிக் பேசினாலும் தத்துவம் பேசினாலும் அவன் கூட்டிட்டு வந்து இப்ப சொல்றான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 முயல் இருந்துச்சு. அது இப்ப எத்தனையா இருக்கும் கேள்வி. இந்த கணக்கு பிரகாரம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 முயல் இருந்துச்சு உலகத்துல. இப்ப எத்தனைன்னு கேளுங்க. எத்தனை இருக்கு? உனக்கு கம்ப்யூட்டர்ல அடிக்க முடியாது நம்பர். டிஜிட்டலே வராது, கால்குலேட்டர்ல வராது, கம்ப்யூட்டர்ல வராது. அப்ப இந்த முயல் என்பது அதனுடைய இன விருத்தியை வைத்து நீங்கள் பார்த்தால் நடக்கிறது முதுகுல நடக்கணும். அவ்வளவு நிக்கணும் முயல். இங்க பார்த்தா முயல், அங்க பார்த்தா முயல், அப்படி பெரிய இருக்கணும். அப்படி இருக்குதா? முயலுக்கு ஆட்டுக்கு மாதிரி கசாப்பு கடை மாதிரி வச்சிருக்கானா? அப்படியே முடிச்சு திங்கிறதும் இல்ல. அங்கன ஒண்ணு எங்கன ஒண்ணு ஏதாவது குறவு பிடிச்சிட்டு வந்தா சாப்பிடும். இப்படித்தான் முயல் சாகரிக்கப்படுகிறது தவிர அதிகமா கொள்றதும் இல்ல, அதிகமா திங்கிறதும் இல்ல. ஒரு மாசத்துக்குள்ள முயல் கருதுன்ற யாரா அந்த கைத்துங்க பார்ப்போம் இல்ல. ஒரு மாசத்துல ஒரு முயல் சாப்பிடல. இதுதான் கணக்கு வழங்குதா? அப்ப அதை யாரும் சாப்பிடுறதும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு முயல் ஒரு வருஷத்துல 150 பெருகினால் அப்ப எத்தனை கோடி 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 கோடியா இருக்கணும்? நம்மளை விட பல்லாயிரம் கோடி மடங்கு ஒரு வருஷத்துல 150 வச்சு பார்த்தால் மனிதன் 600 கோடி பேர் இருக்கிறான். அந்த கணக்கு பண்ணு. 150 600 கோடி பெருக்கு. 150 × 600 கோடிங்கிற கணக்குல உலகத்துல முயல் இருக்கணும். இந்த சோழபுரத்தையும் சுத்தி உள்ள ஊரையும் தேடி தேடி முடிச்சா கூட 4 முயல் பிடிக்கல. ஏன்? நம்ம கண்ணு முன்னாடி பெருகிறத பாக்குறோம், காண போயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடி பெருகுது. எவனுக்கும் ரீசன் சொல்ல முடியாது. அடே இதெல்லாம் எதுக்கு எல்லாம் செய்யறான்? டேய் உனக்கு மேல நான் ஒருத்தன், நான் முன்னாடி நிக்க மாட்டேன், எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவதற்காக வேண்டி நான் சில அதிசயங்களை ஆற்றல்களை உனக்கு முன்னால் விதைத்துக் கொண்டிருக்கிற பார். அந்த இடத்துல நான் நிப்பேன் பார். முயலை காணலையா? அங்க நம்ம கண்ணு முன்னாடி பெருகுது. எவனுக்கும் ரீசன் சொல்ல முடியாது. அடே இதெல்லாம் எதுக்கு எல்லாம் செய்யறான்? டேய் உனக்கு மேல நான் ஒருத்தன், நான் முன்னாடி நிக்க மாட்டேன், எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவதற்காக வேண்டி நான் சில அதிசயங்களை ஆற்றல்களை உனக்கு முன்னால் விதைத்துக் கொண்டிருக்கிற பார். அந்த இடத்துல நான் நிப்பேன் பார். முயலை காணலையா? அங்க எல்லாம் நிக்கிறான். முயல்ல காலில் மிதிப்படல, அடிபடல, மிதிப்படலையா? மண்ணு மாதிரி இருக்கு, மணல்ல நடக்கிற மாதிரி முதுகுல நடக்கணும். முயல் முதுகுல நடக்கணும். இல்ல, காணா, எங்கேயுமே காணா. அப்ப தாறுமாறாக பெருகக்கூடிய ஜீவன்களை உலகத்துல காண முடியல. வருஷத்துக்கு ஒன்னொன்று பெருகக்கூடிய உயிரினங்களை கணக்கு வழக்கு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க அல்லாஹ் நிக்கிறானா இல்லையா? இதுல அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்று உனக்கு தெரிகிறதா இல்லையா? இப்படி சிந்திச்சா நீ அல்லாஹ் கேள்வி கேட்பியா? பார்த்தா தான் நம்ம சொல்லுவியா? இதுக்கு என்ன சொல்ல பதில்? லாஜிக் சொல்ல. எனக்கு கணக்கு சொல்லு பாப்போம். சொல்ல முடியாது. அப்ப இது மாதிரியான அதிசயங்களை ரப்புல் ஆலமீன் நிறைய அள்ளி இறைச்சிருக்கிறான். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நமக்கு மட்டுமே உள்ள ஒரு அதிசயம் இருக்கு, அதை கூட சிந்திச்சு பார்க்கலாம். நம்மை சுற்றி வாழக்கூடிய மற்ற சமுதாய மக்கள்லாம் நீங்க பாருங்க.
நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதற்கு உங்களுக்கு சிறப்பான காரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். உங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ஒரு அற்புதம் தந்திருக்கான். நல்லா விளங்கிக்கிறங்க. நீங்கள் பரம்பரை முஸ்லிமா இருந்தாலும் சரி, ஃபார்மாலிட்டி முஸ்லிமா இருந்தாலும் சரி, பெயர் தாங்கி முஸ்லிமா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை கடைபிடிக்காட்டாலும் சரி, இந்த வட்டத்தில் நீங்கள் நுழைந்து விட்டீர்களே ஆனால் எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நீ அல்லாஹ் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அது என்ன அற்புதம்? வேற வேற சமுதாயங்களை பாருங்க. அந்த சமுதாயங்கள்ல எல்லாரும் உழைப்பார்கள். நம்ம சுற்றி வாழக்கூடிய அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டா, தகப்பன் வேலைக்கு போவான், மகன் வேலைக்கு போவான், அம்மா வேலைக்கு போவாள், மகள் வேலைக்கு போவாள். அந்த வீட்டுல ஒரு 20 பேர் இருந்தார்களே ஆனால் 15 பேர் வேலைக்கு போவான். 20 பேர் வீட்டுல இருப்பான், 15 பேர் வேலைக்கு போறான். 15 பேர் வேலைக்கு போய் ஆளுக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். எவ்வளவு ஆச்சு? ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் ஆச்சு. மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்டா 45 ரூபாய்ச்சா? 45,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத நாள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்று சம்பாதிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், ஒரு தலைக்கு 100 50 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் 15 பேரும் மாதத்திற்கு 22,500 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். உங்களை என்ன பண்றான்? அழகா உங்களை இருக்க வைத்து எந்த கஷ்டமும் தராம ஒருவன் போய் மளிகை கடையில் வேலை செஞ்சு 1000 ரூபாய் அனுப்புகிறான். கண்ணால பாக்குறீர்கள், கண்ணால பாக்குறீங்க. இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மெட்ராஸ்ல இருந்து அனுப்புகிறான். இதை வெளிநாட்டுக்கு போனான்னா 3000 ரூபாய் அனுப்புகிறான். அந்த 3000 ரூபாயில அப்பன் சாப்பிடுறான், அம்மா சாப்பிடுறா, பொண்டாட்டி சாப்பிடுறா, கல்யாணம் பண்ணாத அக்கா தங்கச்சி இருந்தா அவ சாப்பிடுறா. 3000 ரூபாய் தான். இதுக்கு போக வீடு வேற கட்டுறான். திங்கிறதுக்கு போய் என்ன பண்றான்? வீடு வேற பெருசா கட்டுறான். அதுவும் போக அடுக்கிறான், பொண்டாட்டிக்கு அடுக்கிறான், பிள்ளைக்கு அடுக்கிறான், சேர்க்கிறான். 3000 ரூபாய், வெறும் 3000 ரூபாய். வர்ற வருமானம் வெறும் 3000 ரூபாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, உனக்கு பரக்கத்து இருக்குது, உனக்கு மட்டும் தாண்டா, மற்ற யாருக்கும் செய்யாத மறைமுகமான ஒரு பேரருளை செய்கிறேன். கலந்து அடிக்கிறீங்க. அது ஏன் முஸ்லிம்கள் பகுதியில் மாத்திரம் பெரிய பெரிய வீடுகள்? அவன் என்ன செய்கிறான்? மற்றவர்களை விட குறைவாக சம்பாதிக்கிறான். குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவன் தான் சம்பாதிக்கிறான். ஒருவன் சம்பாதிக்கிறான், 10 பேர் உட்கார்ந்து திங்கிறான். ஒருத்தன் சம்பாத்தியத்தில் 10 பேர் சாப்பிடுகிறான். நீ நினைத்து பார்க்கணும், அல்லாஹ் இல்லாட்டி இது எப்படி நடக்கும்? அது ஏன் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுடைய வீட்டில் நடப்பது இல்லை? எவனுக்கா சொல்ல இயலுமா? உலகத்திலே பெரிய மேதையை கொண்டு வந்தால் ஏதாவது ரிசல்ட் பதில் சொல்வான், அவனால சொல்ல முடியுமா? எவனாலையும் முடியாது. ஏன்? அங்க நிக்கிறான் அல்லாஹ். டேய், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்னு ஏத்துக்கிட்ட பாரு, சரியான முறையில் ஏத்துக்கிட்ட பாரு, உனக்காக வேண்டி நான் இருப்பதை உனக்கு நிரூபிக்கிறதுக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு. ஒவ்வொரு முஸ்லிமும், பெயர் தாங்கி முஸ்லிமும் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறான். உங்களை நாத்து நடுறதுக்கு அனுப்பல, பெண்களே களை எடுக்க அனுப்பவில்லை, உங்களை மூட்டதுக்கு அனுப்பல, உங்களை கல்லலை முள்ளில் நடமாட விடவில்லை. ஒருத்தன் சம்பாதித்து இவ்வளவு செழிப்பாக பார்ப்போர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப். அறியாதவர்கள் பார்த்தால் என்னமோ லட்ச பிரபுகளை போல உங்களை நினைப்பார்கள், உங்களை கோடீஸ்வரர்களை போல நினைப்பார்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னா பாருங்க. அதே சர்டிபிகேட் நீ கேமரா வரைக்கும் இருக்கிறது. இப்படி பார்க்கணும், நம்ம பார்க்கணும். நம்ம அல்லாஹ் பார்க்கல, இதுல அல்லாஹ் இல்லாட்டி இப்படி நடக்கும். அல்லாஹ்னு ஒருத்தன் இல்லைன்னா 3000 ரூபாயில ஒரு நாளைக்கு 100 ரூபாயில முடிச்சு நடக்குமா? 100 ரூபாயில 3 வேலை நடக்குமாங்க? நீ திண்டு, உன் அம்மா திண்டு, உன் ஆத்தா திண்டு, உன் அப்பன் திண்டு, உன் அக்கா திண்டு, உன் தங்கச்சி திண்டு, உன் கொட்டாட்டி திண்டு, உன் பிள்ளையும் திண்டு, படிப்புக்கு செலவழிச்சு, ஆஸ்பத்திரி செலவழிச்சு, வீடு வாசல் வாங்குறதுக்கு செலவழிச்சு, சொத்து சும்மா, இதெல்லாம் நடக்குமா 100 ரூபாயில? எப்படி நடக்குது? புலனுக்கு தெரியாத பரக்கத் உன்னுடைய கண்களுக்கோ உன்னுடைய பகுத்தறிவுக்கோ தெரியாது. நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் காட்டுறானே, இத ஒருத்தன் விளங்குன அல்லாஹ் மறப்பானா? அல்லாஹ் இருக்கிறான்னு சந்தேகப்படுவானா? இருக்கிறத ஒவ்வொரு வினாடியும் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் டெய்லி நீ தின்னுட்டு இருக்க, டெய்லி சாப்பிடுகிறாய். அரைக்கா அப்படி அரிசியை போட்டு சமைச்சு 2 ஜீவன்கள் சாப்பிடுகிற வீடுகள் எனக்கு தெரியும். ஒரு படி அரிசியை போட்டு 3 ஜீவனுக்கு பத்தலைங்கிற ஜீவன்கள் எனக்கு தெரியும். வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? சட்டி சட்டியா பசி அடங்காதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட
ஒரு ஆளு நல்ல திங்கிறாளாம், சாப்பாட்டு ராமன் பேர் எடுத்தவர். அவர் வர்றார். வந்தவன என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இஸ்லாத்தை ஏத்ததுல இருந்து அவருடைய சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இறங்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம் பழையபடி இறங்க மாட்டேங்குதான். சடி அடிப்பார்ல, அப்படி இறங்க மாட்டேங்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வை உரிய முறையில் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் 7 குடலுக்கு சாப்பிடுகிறான். 7 மடங்கு உனக்கு ஆகும்டா, இந்த ஒரு மடங்குல உனக்கு அடங்கிவிடும், பரக்கத்தை அல்லாஹ் தந்துருவான். அப்ப இது மாதிரியாக அல்லாஹ் அள்ளி இறைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், இறை நம்பிக்கைன்னு கொடுத்திருக்காங்கல்ல, இறைவனை நம்புவதாக இருந்தால் கடுகளவுக்கு கூட சந்தேகம் இல்லாமல் பார்த்தால் என் முன்னாடி வந்து அல்லாஹ் நின்றால் எப்படி நம்புவேனோ அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அவ்வளவு வேணாம். இந்த தாய்மார்களை எடுத்துக்கிறேன். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இந்த தாய்மார்கள் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தில் உள்ள தாய்மார்களையும் சொல்றேன். இந்த தாய்மார்கள் என்ற இந்த படைப்பு இருக்குது, இதுவே அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டுது. என்ன காட்டுது? அதிசயம்ங்க. உங்களை அல்லாஹ் படைச்சு விட்டுருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நான் இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை படைச்சு விட்டுருக்கான். வேற ஒண்ணுங்க அல்லாஹ் படைச்ச மாதிரி தெரியல. நான் இருக்கிறேன் பாடுறான்னு காட்டுறதுக்காக வேண்டி. அது என்ன படைச்சிருக்கிறான்? உங்கள்கிட்ட மாத்திரம் உள்ள சிறப்பு என்ன தெரியுமா? ஆணுடைய உடல் அமைப்பையும் பெண்ணுடைய உடல் அமைப்பை எடுத்து பாருங்க. ஆண் வலிமை மிக்கவனா இருக்கிறான், பெண் வந்து வலிமை குறைந்தவன். எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் தெரியுதுல, தெரியுது. ஒரு வீட்டுல சாப்பாடு சமைக்கிறாங்க, யாரு விசேஷமா வெட்டுறது? யாரு? யாருங்க? நீங்க தானே? நீங்க தான் வெட்டுறீங்க, நீங்க கிடையாது. வணங்குதா? 1 கிலோ கொண்டு கறியை கொண்டு ஆக்கி போட்டாலும் அம்புட்டையும் திட்டு எலும்பு வச்சுட்டு போவான், வைக்காம போவான். சில பேர் ஏதோ சால்னா ஊத்தி சாப்பிடுற ஆட்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள். அப்ப அந்த ஒரு வீட்டுல சமைக்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கல்யாணம் பண்றீங்க, 2 பேருக்குமே உடல்ல சத்து தேவை இருக்கிறது. புது மாப்பிள்ளைக்கு தான் முட்டை அடிக்கிறது, என்னது புது பொண்ணுக்கு கொடுத்தீங்களா? நம்ம கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாப்பிள்ளைக்கு தான் என்ன பண்றீங்க? அது மாதிரி சத்துள்ள சாமானா கொடுத்து உடம்பை ஏத்துறீங்க. வீட்டுல அவனை வீட்டுல அப்படித்தான் வளர்க்கறாங்க. அம்மா வளர்க்கும் போது அவனுக்கு தான் நல்லா கொடுக்குறா. ஆம்பளை பிள்ளை நல்லா சாப்பிடு, ஆம்பளை பிள்ளை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறா. மாமியா வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் வளர்க்கறா. பொண்டாட்டிக்காரி வளர்க்க ஆரம்பிப்பால, அப்பவும் அவளை விட அவனை தான் வளர்க்கறான். நம்ம சாப்பிடுறதை விட நம்ம மாப்பிள்ளை நல்லா சாப்பிடணும். அப்ப நல்ல மேரியல் 1.5 சத்து உனக்கு வந்து இயற்கையாகவே உடல்ல சத்து கூட. 2வது உனக்கு தீனி அந்த மாதிரி போடப்படுகிறது. அப்ப புண்ணாக்கு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு இடமா நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியாக சாப்பிடக்கூடியவனுக்கு வலிமை கூட. அவங்களுக்கு என்ன? அவங்களுடைய சாப்பிடுற அளவு குறைவு, அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற ஊட்டச்சத்து குறைவு. அந்த மாதிரியான ஒரு படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள். இது தெரியுதா? இல்ல விஷயம் தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மை விட 25 வயசுல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது. அவன் பொண்ணாட்டி ஒரு 15 வயசு 16 வயசு 18 வயசு கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. எவன் கேட்கறான்? அதெல்லாம் நடக்க போறது இல்ல. 15 வயசா இருக்குன்னு வைங்களேன், 16 வயசா இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க. இவனை விட 10 வயசு 8 வயசு 7 வயசு கம்மியா இருக்கிறான். யாரு? இந்த மாப்பிள்ளையை விட அவனுடைய பொண்டாட்டிய வரக்கூடியவர்கள் 5ல இருந்து 8 வயசு 10 வயசு வரைக்கும் எல்லாம் கம்மியா இருக்கிறாங்க. இவ ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துடுறாளா? இந்த ஒரு வயிற்றுல குழந்தைய சுமந்த யோசிச்சு பார்த்தா, வயிற்றுல குழந்தைய சுமந்த பிறகு ஏற்கனவே கம்மியா சாப்பிடுறவ சுமந்தவனு ஒரு 3 மாசம் சாப்பிடவே இல்லை. எப்ப கருவுல குழந்தைய சுமந்துட்டாலோ சாப்பிட அப்படி வாங்கி எடுத்துருவான். அந்த சாப்பாட்டினுடைய எந்த ஒரு சத்தும் அவருடைய உடம்புக்கு சேருவதில்லை, ஒட்டுவதில்லை. ஆனாலும் ஒரு சத்தும் இல்லாம சும்மா அவளுக்கு தேவையான அளவுக்கு கூட போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தனக்குள்ளே ஒரு ஜீவனை தன்னுடைய உடலில் இருந்தே அந்த சத்தை கொடுத்து 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 வளர்த்து எந்த சைஸ்ல உள்ள போனாலும் அதை விட பல லட்சம் மடங்கு பெரிதாக வெளியேற்றுகிறாள் ஒரு பெண். இந்த சத்துகள் அவள் சாப்பிட்ட உணவுல இருந்து கிடைக்குமா? என்ன நீ என்ன சாப்பிடுகிறாள்? உன்னால முடியுமா? ஒரு அரை பெரிய தொப்பியுடைய ஒரு இது 50 கிராம் இருக்கிற 100 கிராம் தான் மண்டை வலிக்குது, தாங்க மாட்டேங்குது. சட்டை மலையில் நனைஞ்சிச்சுல போட முடியல. அது கொஞ்சம் ஏழை ஏறியதா இல்லையா? அவன் என்ன செய்யறா? ஒரு 10 மாதத்துக்கு அந்த வெயிட்டை எக்ஸ்ட்ரா வெயிட்டை தூக்கி கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகள்லாம் எங்க இருந்து போகுது? இந்த தொப்புள்ள குழந்தை அறுத்து வெளியே விடுற வரைக்கும் தொப்புள் தானே, தொப்புள் வழியாக ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி இவ உடம்புல இருந்து உள்ள அந்த சத்துக்கள் எல்லாம்
தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் 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 அது வளர்கிறது. அப்படி வளருவதற்கு நீ என்ன கொடுத்தாய்? முட்டை அடிச்சு கொடுத்தியா, விவா கொடுத்தியா, போன்விட்டா கொடுத்தியா, ஹார்லிக்ஸ் கொடுத்தியா, வட்டலாப்பம் போட்டியா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நீ தான் மேய்ஞ்ச. ஆம்பளையா இருக்கிற நீ மேய்கிறாய். அவளுக்கு எந்த சத்தும் இல்ல. வயசுல கம்மியா இருக்கிறா. தாய் வீட்டிலையும் போதுமான போஷாக்கு இல்லை, அவளுடைய புகுந்த வீட்டிலையும் போதுமான போஷாக்கு இல்ல. நல்லா சாப்பிட்டா மாமியாருக்கு பிடிக்காது. இன்னொரு மேயிற அதுக்கு பயந்துகிட்டு சாப்பிட மாட்டா. இப்படி எல்லாம் அப்படியே சாப்பிட்டா கூட அல்ல விட மாட்டாங்க. கக்குங்கிறான் கொண்டை. அப்படியே அப்படி சாப்பிட்டா கூட ஒரு 3 மாசத்துக்கு சாப்பிட்டு கொண்டு கைட்டுவான். வாந்தி எடுத்துடுறா. எப்படி எனக்கு நான் நினைச்சு பாக்குறேன், இது எப்படி ஆச்சரியம், எப்படி நடக்குது, எப்படி இது சாத்தியமாகிறது? சாத்தியமே ஆவாது. அறிவை கொண்டு எந்த பகுத்தறிவாயத்தை போய் கேட்டாலும் இதுக்கு அவனால் லாஜிக்கு சொல்ல இயலாது, ஆர்குமெண்ட் பண்ண இயலாது. அது மாத்திரம் இல்ல, பிரசவித்து இது போக அவளுக்கு இந்த மாதா மாதம் ஏற்படக்கூடிய இழப்புகள், உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய சத்துகள் இருக்கு பாருங்க, அது வேற அவளை இயற்கையாக பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரிலாம் உனக்கு கிடையாது, நமக்கு கிடையாது தானே. அந்த மாதிரியான ஒரு பலவீனம் இதெல்லாம் சேர்ந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன பண்றான்னா, இந்த குழந்தைய இவ்வளவு பெருசா வளர்ப்பதற்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு தின்றுக்கலான்னு பாருங்க. குழந்தைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணும், அதுல என்னென்ன சத்துலாம் இருக்குன்னு. அவன் அந்த 10 மாசம் சாப்பிட்ட சாப்பாட்டை கணக்கெடு, கிடைக்காது. அதிலிருந்து இது கிடைச்சே இருக்க முடியாது. அந்த உணவிலிருந்து இந்த மாதிரி கிடைத்திருக்க முடியாது. அவன் பண்றான், அவன் அங்க உட்கார்ந்துட்டு ப்ரோக்ராம் பண்றான். நான் ஒருத்தர் எதுல உட்கார்ந்துட்டு நான் எதுக்கு இருக்கிறேன், நீ உன் கணக்கெல்லாம் வேறப்ப, நம்ம கணக்கு வேறங்கிறான். அவன் என்ன செய்யறான், நம்ம கால்குலேஷனை தனிங்கிறான். அல்ல இதுல அல்ல இருக்கிறானா இல்லையா? பெத்து போட்டாச்சு. பெத்து போட்ட உடனே அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கிறான், உணவு. அது கூட பாருங்க, பெத்து போட்ட உடனே அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்டுகிறார். நீங்க வேண்டா ஒரு பெரிய விஞ்ஞானி கூட்டிட்டு வாங்க, பெரிய சோதனை பண்ணக்கூடிய கூட்டிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு அந்த பொம்பளை என்ன திங்கிறான்னு பாரு. அந்த சாப்பாட்டெல்லாம் குறி, ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 300 கிராம் அரிசி, ஒரு 10 மில்லி நல்லெண்ணெய், என்னென்ன சேருதோ இது மாதிரியான அதிசயங்களை எல்லாம் நமக்குள்ள அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புறதாக இருந்தால் நீங்க ஒவ்வொன்றையா சிந்திச்சு பார்க்கணும். சோத்தை திங்கிறீங்க, நீங்க சோத்தை திங்கிறீங்க, அரிசி தான் பாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மாதுளை பழம் திங்கிறீங்க, ஆப்பிள் திங்கிறீங்க, அங்க எல்லாம் அல்லாஹ் இருக்கு உங்களுக்கு தெரியலையா? ஒரே ஒரு ஆலமரம் இருக்கு, ஆலமரத்துடைய விதை இருக்கு, விதை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. கடுகுல ஒரு 10ல் 1 பங்கு தான் இருக்கும். கடுகு இருக்கு பாருங்க, கடுகை விட 10ல் 1 பங்கு தான் இருக்கு ஆலமரத்தினுடைய அந்த விதை. அந்த விதையை கொண்டே போடுறான், அது வளர்ந்து பெருசாகுது. பார்த்தா பச்சை பச்சை, இவ்வளவு பச்சை அதுக்குள்ள இருந்துச்சு அந்த விதைக்குள்ள. அட அவ்வளவு பச்சை எப்படா வந்துச்சு, அவ்வளவு சிவப்பு எப்படா வந்துச்சு, அவ்வளவு கலர் எப்படா வந்துச்சு, அவ்வளவு இனிப்பு எப்படா வந்துச்சு, ஒன்னும் சொல்ல முடியல. ஊத்துறனி ஒரு பலாப்பழமே இருக்குது, ஒரு ஆப்பிள் மரமே இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு ஊத்துற தண்ணி இனிப்பா இருந்துச்சு, சீனியை கலந்து ஊத்துனியா, அது ஊத்துற தண்ணியில இனிப்ப காணா. அந்த ஆப்பிள் விதையை கடிச்சு திண்டு பாரு, கசக்கும், அதுலயும் இனிப்ப காணா. அந்த மண்ணையாச்சும் நக்கி பாரு, அதாச்சும் இனிக்குதாண்டு, அதுவும் இனிக்க காணா. அதுவும் இனிக்கல, மண் இனிக்கல, ஊத்துற தண்ணி இனிக்கல, அந்த விதை இனிக்கல. ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய பொருள் இனிக்குது. யாரு கொண்டே சீனி முட்டை கொட்டினது யாரு? அதுல இவ்வளவு வண்ணங்களை கொண்டே கொட்டினவன் யாரு? இவ்வளவு கலர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? அதுக்கு என்னவெல்லாம் உள்ள அதிசயங்களை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? ஒரு சின்ன விதைக்கு உள்ள ப்ரோக்ராம்ஸ் அவ்வளவு நல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் உள்ளுக்குள்ள. அந்த விதை அது எப்ப வேலை செய்யும்? கண்ட நேரத்தில் வேலை செய்யாது. அதை எடுத்து குழிய தோண்டி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி இப்பதான் நான் யாருன்னு காட்டும். அது வரைக்கும் டப்பாவில் அடைச்சு வச்சிருந்தா அதுல இருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆலமரத்து விதை ஒண்ணும் செய்யாது, அரச மரத்து விதை ஒண்ணும் பண்ணாது. அப்ப நம்ம திங்கிறோம், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அதிசயங்களை இன்னும் சொல்ல போனால், நம்ம ஒரு சவத்துல ஓட்ட போடுறோம், ஆணி வச்சு அடிச்சு அடுத்து வாடகை வீட்டுக்காரன் கண்டைக்கு வந்து அடுத்த வீட்டுக்காரன் கண்டைக்கு வந்து ஏன்டா சேஞ்சவத்தில் அடிக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு. ஒரு விதை, ஒரு ஆலமரத்து விதையை கொண்டாந்து ஒரு காக்கா சாப்பிட்டு, காகம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு செவத்துல எச்சம் போட்டு போயிடும். அதுல ஒரு ஆலமரத்து விதை இருக்கும், அது சாப்பிட்டுட்டு வந்து செய்யும், அது எச்சம் போடுதுல, ஆலமரத்தினுடைய ஆலம் பழம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டுட்டு கொண்டாந்து எச்சம் போடும். அந்த எச்சத்துல என்ன இருக்கும்? ஒரு 2 ஆலமரத்து விதை இருக்கும். அது அந்த செவத்துல விழுந்த உடனே
அந்த செவத்தை பொழந்துக்கிட்டு உள்ளக போய் நம்ம கடப்பார வச்சு அடிக்க வேண்டியிருக்கு. அதுல இருந்து மயிரை விட மெல்லிசா வரக்கூடிய அந்த வேறு நீனா நானா பாத்துருவோம்னு சொல்லி உள்ள ஊடுருவி உடந்து பிளந்துருதுங்க. எத்தனை வீடுகள் வெடிப்போட்டு கிடக்கு பாத்தீங்களா? ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய உள்ள வீடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் நடுவுல விழுந்து வெடிப்பு இருக்கும். இந்த சின்ன மெல்லிய இந்த நகத்தினால கிள்ளுனா ரெண்டா போயிடும். இது பொழந்துக்கு உள்ள போயிருக்க, கீழே வரைக்கும் மண்ணுக்குள்ள ஊடுருவி உள்ள போயிருச்சே. என்னென்னமோ நடக்குது உள்ள. சுப்ஹானல்லாஹ். இந்த அதிசயங்களை எல்லாம் பார்க்கிற ஒருத்தன் இதை விட உலகத்திலே ஒரு அறிவாளி ஒரு பெரிய சிந்தனையாளன்னு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கிறதா இருந்தா ஒருத்தருக்கு சொல்லலாம். அவன் சொல்றான் கடவுள் தான் காரணம். அவன் யாரு? இந்த உலகத்துக்குலாம் ஒரு பெரிய தொண்டு செஞ்ச ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி. ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவனை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டா இந்த 100 ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? உலக வரலாற்றை மாற்றி அமைத்த 100 பேர். உலகத்தை அப்படி தலைகீழ புரட்டி போட்டவங்க ஒரு 100 பேர் வரலாறு எழுதிருக்கான் ஒருத்தன். உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் எடுத்து ரொம்ப சேவை செய்தவர்கள் யார் என்று ஆராய்ச்சி பண்ணி ஒரு 100 பேரை அவன் பொறுக்கி எடுக்கிறான். அந்த 100 பேர்ல முதலாவது இடத்தை அவன் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிறான். டேய், நான் 100 பேரை பொறுக்கி எடுத்திருக்கிறேன். இந்த 100 மனிதர்கள்ல ஒரு ஆளுக்கு நான் முதலிடம் கொடுப்பதாக இருந்தால் முகமதுக்கு தான் நான் கொடுப்பேன். எழுதினவன் பேர் மைக்கேல் ஹார்ட். அவனோட கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை உள்ளவன். அவனை இயேசுநாதருக்கு 3வது இடத்தான் கொடுத்தான். முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். 2வது இடத்தை ஐன்ஸ்டீன் இந்த விஞ்ஞானிக்கு தான் கொடுத்தான். உலகத்தை புரட்டி போட்டதுல முதல் இடம் நபிகள் நாயகத்திற்கு என்றால் இந்த உலகத்தையே மாற்றி தலையில புரட்டி அடிச்சான அதுல 2வது இடம் இந்த ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானிக்கு இருக்கிறது என்று மைக்கேல் ஹார்ட் என்ற அறிஞன் சொல்றான். அவன் என்ன பண்ணா, அவனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா உலகத்துக்கு சட்டம் பிள்ளையா இருக்கு. ஜார்ஜ் புஷ்னால இல்ல, இவன் அப்பனால இல்ல, கிளின்டன்னால இல்ல, இதுக்கு முன்னாடி வாஷிங்டன் அவனால கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு மிருகவெறியாட்டம் பண்றாங்களே, அதற்கான மூல மந்திரத்தை வடிவமைத்து கொடுத்தவன் அவன். ஒரு நாடு இன்னொரு நாடை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிற அணு ஆயுதத்தினுடைய அணுவை பிளந்தவன் அவன் தான். அணு அவன் பிளக்கிறான். அணுவை பிளந்ததுனால தானே இன்னைக்கு அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அணு என்ன விளங்குதா? அணுவை பிளக்கிறதா விளங்கலையா? அட இவன் தொடாத துறை இல்லை. இவன் போட்ட கால்குலேஷன் அப்படியே நடந்திருக்கு. இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து பிரமிச்சுட்டு அவன் சொல்றான், இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்காது. யாரு? அம்புட்டை அண்ட சராசரங்களை எல்லாம் உள்ள நுழைஞ்சி இன்னைக்கு கோள்கள்ல சேட்டலைட் விடுறான்னு சொன்னா அதுக்கு அவன் காரணம். மேல இருந்து கண்காணிக்கிறான்னு சொன்னா அவன் காரணம். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஆட்கள் அனுப்புறான்னு சொன்னா அதுக்கு அவன் போட்ட கணக்கு காரணம். அவனுடைய கால்குலேஷன்ல ஒண்ணு கூட தப்பல. அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளன் அந்த ஐன்ஸ்டீன் சொல்றான், அவன் அணுவை பிளக்கிறான். அணுவை பிளக்கிறான் என்ன விளங்குதுன்னா, உலகத்தில் உள்ள எந்த பொருள்களா இருந்தாலும் சரி, இந்த பலகை எடுத்துக்கிறங்க, உங்களை எடுத்துக்கிறங்க, இதை எடுத்துக்கிறங்க, இந்த கைக்குட்டை எடுத்துக்கிறங்க, இது எல்லாத்தையுமே பவுடர் ஆக்கிறீங்க. இதையும் பவுடர் ஆக்கிறீங்க. பவுடர்னா அவ்வளவு மெல்லிசான பவுடர் ஆக்கிறீங்க, ஆக்க முடியும். இதெல்லாம் போட்டு அரசியல் செய்யலாம், பவுடர் ஆக்கி போடுறீங்க. இதையும் பவுடர் ஆக்கி போடுறீங்க, இதையும் பவுடர் ஆக்கி போடுறீங்க. பவுடர் ஆக்கின பிறகு அதுல இருந்து ஒரு துகள் எடுப்போம்ல, பவுடருக்கும் பவுடர் ஆக்கிடணும். அதுல இருந்து எடுக்கிற ஒரு துகள் இருக்கு பாருங்க, அதுதான் அணு. அப்படி கோடானு கோடி துகள்கள்னாலதான் இந்த பேப்பர் இருக்கு. இதுல கோடி 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 அணு இருக்குது. ஒரு அணு ரெண்டு இல்ல. இந்த சின்ன பேப்பருக்குள்ள இத உதாரணமா இதை பவுடர் ஆக்கி உங்க ஒரு குண்டூசியினால் அதை தொட்டீர்களேயானால் அந்த குண்டூசியில் ஒட்டி கொண்டிருப்பதே லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அவ்வளவு சின்னது. இந்த ஒவ்வொரு அணுவுலையும் சில சக்திகள் இருக்கின்றன. நல்லா விளங்கிருந்தேன். ஒவ்வொரு எப்படி இந்த பலகையெல்லாம் இப்படி நான் கேட்கிறேன், எல்லாம் பவுடர் தான். இந்த பவுடர்களுடைய சேர்த்தது இதை பலகைங்கிறோம், இது கைக்குட்டைங்கிறோம், இது மைக்கிங்கிறோம், இதை தங்கம்ங்கிறோம், அதை வெள்ளிங்கிறோம், இதை மனுஷங்கிறோம், அது மாடுங்கிறோம். இப்படி பல வகையாக நீங்கள் பிரிக்கிறீங்கல்ல இல்லையா? ஒவ்வொரு பொருள் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, அதுல உள்ள ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கக்கூடிய சக்திகளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமா இதை கோடானு கோடி தூள்களை ஆக்கிட்டோம். இந்த தூள்கள்ல ஒன்னு எடுக்கணும், ஒன்னு எடுக்க முடியும். அவன் எடுக்கிறான். ஒன்னை எடுத்து அந்த ஒன்ன துண்டாக்கல, கடைசி அணுவை எடுத்தாச்சு.
அந்த ஒரு அணுவுக்கு உள்ள என்ன சக்திகள் இருக்குன்னு யோசிக்கிறான். நல்லா கவனிக்கணும். அணுவை பிரிக்கிறது என்று சொன்னால் உதாரணமா இப்படி புரியறதுக்கான சொல்றேன். ஒரு 150 மில்லி பால் இருக்கிறது. 150 மில்லி பால். இத மூணா பிரிக்கணும். என்ன செய்வோம்? 350 மில்லி பிரிப்போம். 150 350 மில்லி 150,000. ஆனால் இந்த 50ல என்ன இருக்கு அது அந்த 50ல இருக்கும். அந்த 50ல என்ன இருக்கு அது அந்த 50ல இருக்கும். இப்படி பிரிக்கிற வேலையை தான் எல்லாரும் செஞ்சாங்க. இவன் என்ன பண்ணான்னு கேட்டா 150 மில்லி பாலை மூணா பிரிந்த உடனே அதுல உள்ள வெண்ணெயை தனியா பிரிச்சான். பாயிண்ட் வழங்க உங்களுக்கு. வெண்ணெயை தனியா பிரிச்சான், தண்ணியை தனியா பிரிச்சான், அது மாதிரி மோரை தனியா பிரிச்சான். இப்படி அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கம் இருக்கிறதோ அதை பிரிக்கிறது. அந்த மாதிரி இதை துண்டு துண்டா கிழிச்சுக்கிட்டு போற வேலையை அம்பட்டு பேரும் செஞ்சாங்க. அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு அணுவை எடுக்கிறான். சின்ன கோடானு கோடி அந்த அணு பார்க்க இயலாது. ஒரு என்ன அளவுக்கு பெருசாக்கி காட்டுற அளவு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு கடுகளவுக்கு வேணா தெரியும். அந்த அணுவுக்கு உள்ள எலக்ட்ரான், அதுக்கப்புறம் புரோட்டான், நியூட்ரான் என்று 3 சக்திகள் உள்ள இருக்கிறது. அதுல அந்த ஒவ்வொரு அணுவுலையும் இதுல பல்லாயிரம் கோடி அணுக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்து ஒரு முட்டை மாதிரி கருவாக இருக்கிறது. மஞ்சள் கரு இருக்கும் முட்டையில, கருவாக இருக்கிறது. முட்டைக்கு மேலேயே வெள்ளக்கரு இருக்கிற மாதிரி எலக்ட்ரான் என்ற அந்த அணுக்கள் சுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த அணுக்களுடைய ஒவ்வொன்றும் இருக்கு. அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை வச்சுதான் இத்தனை எலக்ட்ரான் இருந்தால் இத்தனை புரோட்டான் இருந்தால் அது வெள்ளியா இருக்கும். இத்தனை எலக்ட்ரான், இத்தனை புரோட்டான், இத்தனை நியூட்ரான் இருந்தா அது தங்கமா இருக்கும். இத்தனை இது என்னது இருந்தா அது பேப்பரா இருக்கும். இத்தனை என்னது இருந்தா அது மரமா இருக்கும். இப்படி பண்டியா இருக்கும், கழுதியா இருக்கும் சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் தான் அணுங்கிறது. அதுல என்ன பண்ணு, அந்த அணுக்களுக்குள்ள இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து சூழ் கொண்டு கருவா இருக்குல்ல, அதை சுத்திக்கிட்டு இருக்குது. எது? எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன? கோழிமுட்டை வடிவத்தில் நீள்வட்ட பாதையில். எப்படி பூமி சுத்துகிறது சூரியனை, அது ரவுண்டா சுத்தாம நீள்வட்டமா கோழிமுட்டை மாதிரி டைப்ல உள்ளத சுத்திக்கிட்டே இருக்குது. இதுல இதனுடைய பல்லாயிரம் கோடியில் ஒரு பங்கா இருக்குமே அதுக்குள்ள ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது. அவன் என்ன பண்ணான்னா, இந்த இதுக்குள்ள உள்ள இந்த மூணையும் பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? எலக்ட்ரான தனியாவும் நியூட்ரான தனியாவும் புரோட்டான தனியாவும் பிரிச்சா என்ன ஆகும்? பிரிச்சா அந்த அணுக்களுக்கு வந்த அந்த கோபம் பிரிச்சவன தாங்க முடியாம அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. பிரிச்ச உடனே இத வேகமா கிழிச்சவன சத்தம் வருது இல்லையா? அந்த மாதிரி சத்த கிழிச்ச உடனே அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. இந்த பிரிக்கிற மெத்தேட அவங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு அணுவுலையும் அது பேப்பர்ல இருந்து பிரிச்சீங்கன்னா பெரிய சேதம் ஏற்படுத்தாது. அதுவே புளுட்டோனியம் யூரோனியம்ல பிரிச்சீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தணும். இதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் வெடிக்க செய்வ பிரித்து விட்டீர்களே. ஆனா இந்த அளவுக்கு ஒரு குண்டை தயாரிச்சிட்டீங்க. அணு குண்டு என்ன செய்யும் கேட்டா இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் போய் உள்ள ஒண்ணா பிரிக்க பட்ட 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 வெடிச்சு போயிட்டே இருக்கும். தார்மாரா போகும். வெடிச்சு உள்ளுக்குள்ள உள்ள சக்தியை பிரிக்கிறது. எரிஞ்சு சாம்பலா வருதல்ல, அந்த மாதிரியான பவர் உள்ளத அணுவை பிளந்தவன் யார்? ஐன்ஸ்டீன். அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் நடக்காது. என்னன்னு இருக்குது இப்படி, ஆனால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமே தவிர இது இயற்கையாக உண்டா இருக்க முடியாது. ஒரு சூப்பரிலும் சூப்பரான ஒரு பவர் இருக்கிறான் என்பதை இதுக்குள்ள இந்த கண்ணுக்கு தெரியாத இதற்கு உள்ள கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஆற்றல்களை உள்ள வச்சு சுத்த விட்டுருக்கான். சுத்திக்கிட்டே இருக்குது. பேப்பருங்கிறீங்க. இதில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் எலக்ட்ரான் பயங்கரமான வேகத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை எலக்ட்ரான்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் அந்த கருவிகளை கொண்டு பார்த்துட்டு சுபானக என்னடா அல்ல, என்னடா கடவுள், என்னடா பண்ணிருக்கிற, இது எப்படா முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காலத்து ரேடியோ போடுவாங்க. ரேடியோ கொழும்புல இருந்து எங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ரேடியோ கொண்டு வருவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரேடியோ பெட்டி இவ்வளவு பெருசா இருக்கும். ரேடியோ பெட்டி அப்பெல்லாம் வாழ்வு சிஸ்டம் இவ்வளவு பெருசா இருக்குங்க. ரேடியோ போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் படிக்க ஆரம்பிக்கும். சூடாகணும். அந்த காலத்து ரேடியோ போட்டோம்னா அந்த வாழ்வு டிரான்ஸ்பார்மர் சூடாகி அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். 6:30 நியூஸ் கேட்கறது 6 மணிக்கே போட்டுருணும். அப்பதான் 6:30 மணிக்கு நியூஸ் கேட்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இப்படி பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க?
எல்லாம் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வால்வுக்கு பதில் என்ன பண்ணிட்டான், எல்லாம் டிரான்சிஸ்டர் பண்ணிவிட்டான். இப்ப டிரான்சிஸ்டரையும் தாண்டி நினைஞ்சிருச்சு. இப்ப ஐசி எல்லாம் ஐசியில போயிடுச்சு. ஐசியா தீப்பெட்டியில ரேடியா. இப்ப தீப்பெட்டியோட சின்ன ரேடியா, இந்த வாட்சுக்குள்ள ரேடியா. இதுல ஹெட்போன் மாட்டி கேட்டுட்டு இருக்கான், நியூஸ் கேட்கலாம். அப்ப வாட்சுக்குள்ள ரேடியா, சின்ன தீப்பெட்டிக்குள்ள ரேடியா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதை கண்டுபிடிச்சா இன்னைக்கு. இது நீ ஆச்சரியப்படுறியாடா, தீப்பெட்டி அளவுக்கு ரேடியாவை கொண்டு வந்தோம்னா முடிக்கிறிய. அல்லாஹ் வந்து உன்னுடைய சிப்பு, உன்னுடைய செல்லு, உன்னுடைய ஐசி, உன்னுடைய ரெசிஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி இந்த அணு வச்சிருக்கானா, அதுக்குள்ள வச்சிருக்கான. எப்படிப்பட்ட புரோகிராம்! உன்னுடைய உடம்புல கொஞ்சம் கிள்ளி எடுத்தால் அதுல கோடானு கோடி அணு, அதில் உள்ள ஒவ்வொரு அணுவிலையும் இந்த 3 சக்திகள், இந்த 3 சக்திகள் உள்ள இருக்கிறது. இப்படியான விஷயத்தை எல்லாம் நம்ம பிரமிக்கல, சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க துப்பட்டியில, உங்க பட்டன்ல, உங்க பல்லுல, உங்க நாக்குல, உங்க மூக்குல, கையில இருக்கிற ஒரு மணல்ல, ஒரு பேப்பர்ல, ஒரு வயர்ல, ஒரு பிளாஸ்டிக்ல, ஒரு இரும்புல, ஒரு இளவுல, எதா இருந்தாலும் சரி, இவ்வளவு போய் வச்சு தட்டுமாறுறான். எப்படா இதுக்குள்ள இருக்க முடியும்? என் அறிவு ஒத்துக்கிற மாட்டேங்குதுடா. இது உள்ளக்கே எப்படா இவ்வளவு சக்தி வச்சு இப்படி சுத்த வச்சு இன்னென்ன கணக்குல இருந்தா இன்னென்ன பொருள், இதெல்லாம் இயற்கையா? இதெல்லாம் தற்செயலா? இந்த சூத்திரங்களை எல்லாம் பார்க்காத பூமுட்டைகள் எங்க கடவுள் என்று கேட்கிறான். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு ஐன்ஸ்டீன் போதும், அவன் போதும், அவன் கொடுக்கிற வாக்குமூலம் போதும். அவன் யூதனாக இருந்தாலும் யூத கொள்கைக்கு எதிரானவன், அறிவாளி, சிந்தனையாளன், நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவன். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு அப்படி அள்ளி இறைச்சி வச்சுக்கிறான். நீ அந்த பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார், சுக்கிரனை பார், என்ன புரோகிராம் பாத்தீங்களா? மனிதன் சொல்றான் அன்னைக்கு, நாளைக்கு காலையில 10 இருந்து 12 வரைக்கும் புதன் கிரகம் சூரியனுக்கு குறுக்க கடக்கிறது. அப்படி கறக்கும் பொழுது அது கரும் புள்ளியாக சின்னதாக தெரியும். அது நேர பாத்துறாதீங்க, பெரியார் ஆய்வு மையத்தில் வந்து பாருங்க, இல்ல அதுக்குரிய கண்ணாடி வச்சு பாருங்க, இல்ல தண்ணியில இருந்து பிம்பத்தை வச்சு பாருங்கன்னு சொல்றானா இல்லையா? இது எப்படி அவன் சொன்னா? எப்படி சொன்னா? சூரியன் ஒரு கோளு, புதன் ஒரு கோளு, செவ்வாய் ஒரு கோளு, வியாழன் ஒரு கோளு, திங்கள்ங்கிறது துணைக்கோள். பூமிக்கு வந்து திங்கள் சந்திரன், சந்திரன் துணைக்கோள். அப்ப இந்த சூரியனை சுத்தி இவ்வளவு கோள்கள் இருக்கும் பொழுது இந்த கோள், இந்த இருக்கு சூரியன், இந்த இருக்கு புதன். சூரியன் இருக்கா, இந்த பூமி நம்ம இங்க பூமியில பாக்குறோம். இந்த புதன் என்ன பண்ணுமா, இப்படி இப்படி கீழே வருமா, இந்த சூரியனுக்கு கீழே பூமியில இருந்து பாக்குவோமா, பார்த்தா அந்த சூரியன்ல இந்த கருப்பாதில் ஓடுற மாதிரி தெரியும். இங்க ஓடுது, இப்படி நீங்க பார்க்கலாங்கிறான். இது எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? எப்படி இதை அவன் கணக்கு பண்ணி சொல்றான்? புதன் என்ற கிரகம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, செவ்வாய் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, வியாழன் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது குறிப்பிட்ட வேகத்தில் போற காரணத்தினாலதான் இவன் கணிக்கிறான். நம்ம பிஆர்சி பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்து அரசாங்க பஸ்ல டிரைவர் என்ன செய்யறான், ஓட்டுறான். கும்பகோணத்திலிருந்து மெட்ராஸுக்கு போகணும். ஓட்டும் போது என்ன செய்யறான், 10 கிலோமீட்டர்ல போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 120 போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 40 வர்றான். மறுபடியும் திடீர்னு 60 போறான். திடீர்னு 5 போறான். திடீர்னு மாட்டு வண்டி மாதிரி உருட்டுறான். எவ்வளவு நேரத்தில் போவான்னு கணிக்கணுமா உங்களுக்கு? ஏல, அதாவது ஒரு சீரா பணம் கணிப்பீங்க. ஒரு 40ல என்ன விட்டு போறான்னு வைங்களேன். 40ல போறான் இவன், இத்தனை கிலோமீட்டர், மணிக்கு 40, 500 கிலோமீட்டர் சொன்னா இத்தனை மணி நேரத்தில் என்ன செய்வான், 12 மணி நேரத்துக்கு போய் சேருவான். சொல்றீங்களா இல்லையா? 12 மணி நேரத்துக்கு சேர்ந்துருவான். 40ல போனான்டா, 60ல போனா அதுக்கு மாதிரி சொல்லிட்டு போயிருவோம். இவன் ஒரு நேரம் 5, ஒரு நேரம் 10, ஒரு நேரம் 40, ஒரு நேரம் 80 நமக்கு தெரியாது. எப்ப போய் சேருவான்னு யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த சூரியன் வந்து அதுக்குன்னு தனி வேகம் இருக்கிற காரணத்தினாலதான் கரெக்டா சொல்றான். இத்தனை மணிக்கு மெட்ராஸ்ல சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு நம்ம சோழபுரத்தில் மறையும். சொல்றனா இல்லையா? சொன்னது மறையுது. இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் இத்தனாம் தேதி ஏற்படும். அது இன்னென்ன ஊர்ல இவ்வளவு நேரத்துக்கு தெரியும், இந்த ஊர்ல அறவே தெரியாதுங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? ஏன் அப்படி சொல்றான்? இந்த ஒவ்வொன்னுடைய ஓட்டமும் ஒரு சிஸ்டம். அந்த வேகத்தை மாறுவது இது இயற்கையாடா? கண்ணா பின்னாடி ஓடுனா இயற்கைன்னு சொல்லு. ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறாம முட்டிக்கிறாம அந்த இடத்துல அப்படி நின்று கொண்டு இது அதை பிடிச்சி இழுக்க, அது இதை பிடிச்சி இழுக்க, அப்படியே சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. வர்றதும் ஒரு வேகத்தில் வருது. அந்த வேகத்தை ஒரு நாள் மீறினது இல்லை. அதனாலதான் கரெக்டா இத்தனாம் தேதி வந்து சூரிய கிரகணம் ஏற்படும், இத்தனாம் தேதி வால் நட்சத்திரம் வரும், இத்தனாம் தேதி அது ஏற்படும், இது ஏற்படும் கணிக்கிறான்.
நீங்க இது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். என்ன அதிசயம்? கன்னியாகுமரியில் காந்தி இருக்காருல்ல, அவரை கொண்டு விட்டாங்க, சுட்டு கொண்டு விட்டாங்க. அவரை எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை ஒரு சட்டியில போட்டு கன்னியாகுமரி வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த அஸ்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த நினைவு தினம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த அஸ்திக்கு நேரம் இப்படி அஸ்தி இருக்குன்னு வைங்களேன், மேல எல்லாம் கட்டடம், இந்த இதான் காந்தியுடைய சாம்பல் இப்படி இருக்கும், மேல கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு கிராஸா ஒரு ஓட்டை விட்டுருப்பான், ஒரு கிராஸா மொத்தமா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக ஒரே ஒரு நாள் மாத்திரம் அந்த வெயில் நேரடியாக அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து அந்த சாம்பல்ல படும். அவருடைய நினைவு நாள்ல அவர் என்னை கொல்லப்பட்டார். அந்த நாள்ல அந்த சூரியனுடைய நேரடி வெயில், வெளிச்சம் அல்ல, நேரடி வெயில் அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து வரும். அதுக்கு முத நாளும் வராது, 364 நாளைக்கும் வராது. இது எப்படி நடக்குதுன்னா சூரியனுடைய அந்த டைரக்ஷனுக்கு ஒரு திட்டமிட்ட பாதை இருக்குது. ஜனவரி 1க்கு இந்த இடத்துல இருக்கும், ஜனவரி 2க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 3க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 4க்கு இங்க தான் இருக்கும், பிப்ரவரி 1க்கு இங்க தான் இருக்கும், அக்டோபர் 2க்கு இப்படி தான் இருக்கும் கணக்கு இருக்குது. அதை மீறுவது இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த தேதியில சூரியன் எங்க இருக்கும்னு பார்த்து அதுல இருந்து டைரக்டா நேர நம்பித்தான் ஒரு கணக்கு பண்ணி ஹோல் போட்டு விட்டான். அந்த ஹோலுக்கு நேர சூரியன் எப்படி வருமோ இப்படி போட்டா ஒவ்வொரு நாளும் வந்துடும், இப்படி போட்டா ஒவ்வொரு நாள் இந்த ஓட்ட வழியா வந்துடும். ஓட்டை இப்படி போட்டா இப்படி போட்டு விட்டான். இப்படி போடும்போது இந்த இடத்துல சூரியன் வந்தா தான் அதன் வழி அந்த வெயில் நேரம் இப்படி படும். இப்படி பண்ணிருக்கான். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இந்த உலகத்தினுடைய செட்டிங் எடுத்து பார்த்தாலே நம்ம பிரமிச்சு போயிடுறோம். நமக்கு மிஞ்சி ஒருத்தன் இருக்கிறான், பார்க்க தேவையில்லை அவனை. இந்த பிரம்மாண்டமான சூரியன், சந்திரன், செவ்வாய், நம்ம எல்லாத்தையும் பாரு, எதை பார்த்தாலும் கடவுளை புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணாச்சா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த கடவுளை பத்தி பேசி வரும்பொழுது சரி அல்லாஹ் இருக்கான், அப்படி இவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க. அல்லாஹ் யார் படைச்சது? எப்படி கதை? நம்மள்ட்ட சேர்த்து அப்படி வருவான், உங்கள்ட்ட வந்திருக்கான, அப்படி என்கிட்ட வரும், உங்கள்ட்ட வருவான், இப்படி வந்துட்டு இருப்போம். சரி அல்லாஹ் படைச்சிட்டான்ட்டோம், அப்ப அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு கேள்வி கேட்டு சரி அல்லாஹ் இருக்கான், அப்படி இவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க. அல்லாஹ் யார் படைச்சது? எப்படி கதை? நம்மள்ட்ட சேர்த்து அப்படி வருவான், உங்கள்ட்ட வந்திருக்கான, அப்படி என்கிட்ட வரும், உங்கள்ட்ட வருவான், இப்படி வந்துட்டு இருப்போம். சரி அல்லாஹ் படைச்சிட்டான்ட்டோம், அப்ப அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ஏன்டா அல்லாஹ் படைக்கணும், அல்லாஹ் நம்ம எல்லாம் படைச்சாங்கிறீங்கள, அவனை யார் படைச்ச? இவ்வளவு பெரிய விவரமான ஒருத்தன் படைச்சிருக்கணும்ல, அவன் யாரு? அப்படி ஒருத்தனை காட்டணும் வைங்க, அவனை படிச்சது யாரு? அப்படி ஒருத்தனை சொன்னு வைங்க, அவனை படிச்சது யாருமா? அவனை படிச்சது யாரு? அவனை படிச்சது யாருன்னா இதுக்கு கேமராவுக்கு தீர்வு இருக்குமா? இதுக்கு தீர்வு இருக்காது. இதை கேட்ட உடனே ஆமா சரியான கேள்வியா இருக்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுவோம். எப்படி பாயிண்ட்? இப்படி இவங்க போட்டு குழப்பி விட்டோன்னு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துருச்சுங்கிறாங்க. தீராதுடா, நீ அல்லாஹ் இருக்கிறாங்க போது கேட்ட அதே கேள்வியே அல்லாஹ் இல்லைன்னா நானும் கேட்ப மாட்டேன், நீனும் போய்கிட்டு தான் இருக்கணும். இவன் என்ன சொல்றான்? பரிணாம வளர்ச்சி வந்தாங்க. நாம சொல்றோம் ஒரு 2 ஜோடி அல்லாஹ் படைச்சான், ஒரு ஜோடிய, அந்த ஒரு ஜோடியில இருந்து நம்ம பல்கி பெருக்கின ஆளுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்றோம், நம்ம சொல்றோம், முஸ்லீம்கள் சொல்றோம். அவன் என்ன பண்றான்னு கேட்டா கிடையாது. முதல்ல இந்த ஒரு செல் பிராணி இருந்துச்சு, அது 2 செல்லா மாறுனுச்சு, அது 5 செல் பிராணியா வந்துச்சு, பல செல்கள் பிராணியா பரிணாமம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பாம்பு மாறி வந்துச்சு, அதுக்கப்புறம் கால் முளைச்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் குரங்குக்கு வந்து அப்புறம் மனுஷன் ஆயிடுச்சு. இப்படின்னு மனுஷன் எங்க இருந்து வந்தானா? குரங்குல இருந்து வந்தான் அப்படிங்கிறாங்க அவங்க. சரி குரங்குல இருந்து வந்தான், குரங்கு எதுல இருந்து வந்துச்சு? ஏதோ ஒண்ணு சொல்லு. அது எதுல இருந்து வந்துச்சு? ஏதோ ஒண்ணு சொல்லு. கடைசி எங்க வந்து நிப்பாங்கன்னா ஒரு செல் பிராணில இருந்து வந்துச்சு. சரிப்பா, ஒரு செல் பிராணி எதுல இருந்து வந்துச்சு முடிக்கிறீங்களா? அட ஒரு செல் பிராணி அரசல் பிராணி வந்துச்சா? அவன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறான். நம்ம எப்படி அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றோமோ அதே நிலை உனக்கு வருதா இல்லையா? நீ அல்லாஹ் படைச்ச யாருன்னு கேட்கிற, நீ என்ன பண்ற? இதுல இருந்து அது, அதுல இருந்து அது, அதுல இருந்து கடைசியில் ஒருத்தர் நிப்பாட்டுற. ஒரு செல் பிராணி முதல்ல ஒரு செல் பிராணி வந்துச்சான். ஒரு செல் பிராணி விளங்குதா? விளங்குதையா? பிராணிகள்ல ஒரு செல் பிராணின்னா அமீபான்னு ஒண்ணு இருக்குது. ஒரு செல் பிராணி. ஒரு செல் பிராணி என்ன அர்த்தம்? அதுக்கு வாயும் கிடையாது, அதுக்கு மூக்கும் கிடையாது, அதுக்கு வயிறும் கிடையாது, அதுக்கு மேற மாதிரி மற்ற உறுப்புகளும் கிடையாது. அது என்ன பண்ண தெரியுமா? அமீபாங்கிறது இப்படி இருந்துகிட்டே இருக்கும். 2 அறுத்து போட்டு 2 ஜீவன் ஆகிரும். 2 அறுத்து போட்டா அது தனி இது தனி ஆகிரும். அது ஒரு 2 அறுத்து அது தனி ஆகிரும். இதுக்கு வந்து எந்த வித அதை ஒரு செல்ங்கிறது.
நமக்கு என்ன இருக்கு? கையை எடுத்தா கை போயிடும், கால் எடுத்தா கால் போயிடும், தனித்தனியா ஒன்னொன்று செல் தனித்தனி. அதுக்கு அப்படி கிடையாது. இந்த ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சான். ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சுல, அந்த ஒரு செல் பிராணிக்கு முந்தி இருந்தது என்ன? முடிக்கிறீங்களா? இல்லங்கிறான். இல்லங்கிறீங்களா? அப்ப அல்லாவோட நிறுத்திக்காத. ஒரு செல் பிராணியில போய் நிப்பாட்டிக்கிட்டு அறிவை அடக வைக்கிறதுக்கு பதிலா சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்ச அவனை யாரும் படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்புவதில் என்ன கேடு? முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்க அந்த மாதிரி உங்களை எல்லாம் கிறுக்கணாக்கி வச்சிருக்கானா? அதே நெஞ்ச நிமிர்த்து கொண்டு எவங்காலே உள்ள மாட்டோம், நம்ம எவங்காலே மரியாதை செய்ய மாட்டோம், யாருக்கு சிலை வடிக்க மாட்டோம், நபிகள் நாயகத்துக்கு கூட சிலை வைக்கல. இப்படி ஒரு சுயமரியாதையோடும் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய ஒரு அழகான கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான். அங்கேயும் அல்லாஹ் நிக்கிறான். அல்லாஹ் எங்க நிக்கிறான் பாருங்க. சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த மாமேதை, ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய அறிவாளி என்றெல்லாம் புகழப்படக்கூடியவர்களை ஒரு பக்கம் பாருங்கள், தாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு பொருளை அவர்கள் வணங்குகிறார்களா இல்லையா? இதுக்கு ஒன்னும் சக்தி இல்லைன்னு தெரியும், இது பேசாதுன்னு தெரியும், இது கேட்காதுன்னு தெரியும், இதுல ஒரு கொசு உட்கார்ந்தா கூட அதை விரட்ட இயலாதுன்னு தெரியும் அப்படிங்கிறான். இந்த சமுதாயத்தில் பிறந்த யாருக்கு தெரியுது? பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவனுக்கு தெரிகிறது இது கல்லு, இது மண்ணு, இது மரம். அப்ப பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சவனுக்கு தெரியாத ஞானம் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உனக்கு தெரியுத, நீ என்ன சொன்னாலும் கும்பிட மாட்டேங்கிறிய, அதுக்கு முன்னாடி நிக்க மாட்டேங்கிறிய, கண்ண இது கல்லுதான் கேட்கிறிய. இங்க அல்லாஹ் இருக்கானா இல்லையா? முட்டா பயலாய கையெழுத்து போட தெரியாத உனக்கு இருக்கிற அறிவு 25 வருஷம் படிச்சவனுக்கு இல்லாம போச்சே. அப்ப கடவுள் இருக்கிறான் என்பதை இந்த மாதிரியான சான்றுகளை கொண்டு நம்பணும். இப்படி நீங்கள் நம்பி பார்த்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? தத்துவம் கேட்கறதுக்கு அல்ல. அப்ப அல்லாஹ் நெசமா இருக்கிறான். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நான் கத்திக் கொண்டிருக்கிறேன், 2 பேரையும் ஒரே நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய கண்களில் மண்ணை தூவிவிட்டு செய்ய முடியாது. இவ்வளவு புரோகிராம் பண்ணி வைத்திருக்கிற இறைவன் அழித்து விட்டு திரும்பவும் எழுப்புவதற்கு அவனுக்கு லேசு. அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாவு பனாஹா வ ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா வ அக்தஸ லைலஹா வ அக்ரஜ லுஹாஹா. அல்லாஹ் கேட்கிறான், அட்டுக்கிறான் பாட்டுக்கு. ஏண்டா உன்னைய படைக்கிறது பெருசா, இந்த வானுலகத்தை படைத்திருக்கிறேனே அது பெருசாடா? அதை படிச்ச எனக்கு உன்னைய படைக்கிற திரும்ப எழுபது பெரிய மேட்ராண்டலா கேட்கிறான். என்னத்தை படைச்சு மேல போய் பாடுறா, எவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறேன். அன்தும் அஷத்து ஹல்கன், உன்னைய படைக்கிறது கடுமை நினைச்சிட்டு இருக்கிறியா? அல்ல இந்த வானமா? இவ்வளவையும் படைத்த எனக்கு திரும்பி படைக்க இயலாதா? இந்த அணுக்களுக்குள்ள இத்தனை ஆற்றல்களையும் புதைத்து வைத்திருக்கிற இறைவனுக்கு, நம்மளை எல்லாம் கிற்கனாக்கி நம்ம பிள்ளைய வளர்க்கிற இறைவனுக்கு, நமக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்கி நம்மளை காப்பாற்றுகிற இறைவனுக்கு நம்மை கண்காணிக்க இயலுமா இயலாதா? திரும்ப படைக்க இயலுமா இயலாதா? அந்த நாளுக்கு அஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் நம்மள்கிட்ட இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீங்க இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை, அவனை வெள்ளிக்கிழமை இறைவனாக ஆக்கிவிட்டீர்கள். இப்ப எடுத்து பாருங்கள், இந்த சோழபுரத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது. 1000 பேர் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு சஃபுக்கு 20 பேர், 40 பேர் இங்க 40 அங்க 40 தொழுகிறான்னா மீதி 960 பேர் நிலை என்ன? என்ன அல்லாஹ் நம்பி இருக்கிற? ஏன்னா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றல் உனக்கு தந்திருக்கிறான். உனக்காக வேண்டி என்னென்னத்தை அருட்கொடைகளை அள்ளி அள்ளி இறக்கணுமோ, நீ வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் ஃப்ரீயா தர்றான். நீ சுவாசிக்காடி செத்து போயிருவ. கடையில காத்து வாங்கணும்னு படைச்சா என்ன கதிக்கு ஆவரணும் யோசிப்பாரு. இந்த காத்து இருக்க சுவாசிக்கிறது, பிறந்த உடனே காத்து வேணும், அதை சுவாசிச்சா தான் வாழ முடியும். காத்துடைய அருமை உனக்கு தெரியாது. பார்சல் பண்ணி சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினா தெரிஞ்சு போயிடும். சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது. இங்க இருந்து ஆம்ஸ்டாங் முதல்ல டின்னு கட்டி அனுப்பினாங்க. ஆம்ஸ்டாங் அனுப்பினானே, ஆம்ஸ்டாங் அனுப்பும் பொழுது முதல்ல டின்ன கட்டி, டின்னுக்குள்ள காத்து ஆக்சிஜன் காத்தானே, ஆக்சிஜன் அடைச்சி அதை வச்சு அனுப்பி வச்சாங்க. காத்துங்க கிடையாது, காத்து இருக்குது. இந்த காற்று என்ற இந்த அரும் பாக்கியத்தை கடையில வாங்கி தான் நீ வாழணும்னு படைச்சு இருந்தான்னா நம்மள எத்தனை பேர் தேர்வோம்? அதுல கலப்படம் பண்ணி விட்டுருவானுங்கள. காத்து வாங்க சக்தி இருக்காது, காத்து இடத்து தந்துட்டாண்டா அடை நீ இருந்த இடம் தேடி கூட போக வேண்டியதில்லைங்க. காத்துக்காக வேண்டி சும்மா சொல்லிக்கிறோம், எங்க போய் காத்து வாங்க போறேன், ஏன் வாங்க போடிக்க வராத,
போய் தான் வாங்கணுமா? காத்து வாங்க போக தேவையில்லை. நீ எந்த இடத்தில் அடைத்துக் கொண்டு இருந்தாலும் அதுக்குள்ள காத்து வருது. அப்ப நீ வாழ்வதற்கு தேவையான காற்று, வாழ்வதற்கு தேவையான தண்ணி, மேலையும் தண்ணி, கடல்ல தண்ணி, கிணத்துல தண்ணி, ஆனா ஒரு தண்ணியும் இல்லையா? உள்ள போடா பூமிக்குள்ள வச்சுக்கிறேன். அங்க ஓடுதா பெரிய பெரிய நதிகளும் பெரிய பெரிய கடலும் பூமி கீழே இருக்கிறது. நிலத்தடி நீர் அடிச்சு தள்ளு. அது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் கடவுள் படைச்சிருக்கிறான. இந்த இறைவனுக்காக நீ வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறான். உன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நீ வெளியே வந்தாயே, அந்த வேதனையில் அவள் துடித்தாளே, அந்த வேதனை தாங்க முடியாமல் 2 கால்களையும் சேர்த்தவள் நசுக்கி இருந்தால் உன் கதி என்ன? உன்னை எப்படி வெளியே கொண்டு வர்றான்? ஒரு வேதனை தாங்க முடியும், ஒரே அமுக்கிட்ட அப்பவே அந்த கால்களை இணைத்தாள் என்று சொன்னால் சட்னியா இருப்ப நீ. அவன் என்ன பண்றான்? உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்தில் அப்படி ஒரு திரவம் படைக்கப்படவில்லை. அவ்வளவு குளகுளப்பான திரவத்தை ஆல்ரெடி ஸ்டாக்ல வைத்து இவனை எப்ப வெளியே தள்ளணும் நினைக்கிறானோ உடைச்சு விட்டு போறான். உடைச்சவன் அந்த வலுவழுப்பான அந்த திரவத்தில் பழிச்சு வலிக்க முடியாதுறான். என்ன செட்டிங்! சுப்ஹானல்லாஹ், என்ன அதிசயம், என்ன அற்புதம்! நம்மளை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டியும் அவள் அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டியும் இந்த மாதிரி எல்லாம் அவ கோபத்தில் நசுக்கி சாவடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் இவ்வளவும் பண்ணுனா அல்லாஹ் எங்கேங்கிறான்? என்றைக்கு நீ அல்லாஹ்வை பயந்து இந்த வணக்க வழிபாடுகளை செய்யவில்லையோ, தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையோ, நோன்பு நோக்கவில்லையோ, உனக்கு விதியாக்கப்பட்ட சக்காத்தை கொடுக்கவில்லையோ, அப்புறம் நீ அல்லாஹ்வை நம்புற? அல்ல பேயம் பைத்துக்கான வேடிக்கை பார்க்கிறவனா? பின்னி எடுத்துட மாட்டான். இன்னபட இவ்வளவு பெரிய ஆட்களை தந்த என்கிட்ட வந்து விளையாடுறா பாவி, நான் என்னடா கேட்கிறேன் உன்ட்ட? என்ன கேட்கிறேன் உன்ட்ட? 24 பள்ளியில கிடக்குறானா? வேற வேற மார்க்கத்தில் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் உன்ட்ட கேட்கிறானா? தலைகில உருண்டுன்னு சொல்றானா? கால மேல நீட்டி தவஞ்சைன்னு சொல்றானா? ஈரத்துணை சுத்திக்கிட்டு நடபயணம் போடணும் உன்ட்ட சொல்றானா? அளவு குத்திக்கன்னு சொல்றானா? நிர்வாணம் ஓடணும் சொல்றானா? கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்றானா? திங்காதன்னு சொல்றானா? என்னத்தை உன்ட்ட கேட்கிறான்? 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 25 நிமிஷத்தை கேட்கிறான். பாவி, இவ்வளவை மன்னிப்புட்டு ஒரு 25 நிமிடத்தை அந்த இறைவனுக்காக உன்னால் ஒதுக்க முடியலன்னா நீ செய்யற சின்ன காரியம். நீ இறைவன் நம்புறிய உண்மையில? இந்த பள்ளிவாசல் 10 மாசம் சோழபுரத்துக்கு இருக்கிற பள்ளிவாசல், நீங்க எல்லாரும் முஸ்லிம்களா வாழ்ந்தால், ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்தவர்களும் ஒழுங்காக நடந்தீர்களே ஆனால் இது தாங்குமா அந்த பள்ளிவாசல்? அப்ப நம்ம நடிக்கிறோம். இதெல்லாம் இறை நம்பிக்கை. இறைவன் இருக்கிறான்னு நம்புனா நம்புற மாதிரி நம்புங்க. ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டு சாராயம் காய்ச்சுவானே. அவனாச்சு ஐயா இருக்காரு, ஐயா பெரிய ஆளு, சாராயம் காய்ச்சிக்கிட்ட என்ன பண்றான்? கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்ட ஐயா இருக்காங்களே, எஸ்பி ஐயா இருக்காங்களே அப்படிங்கிறான். பக்கத்தில் நிக்கிறாரு அவரு. காய்ச்சுவேடா அப்படி? அப்ப நீ என்ன பண்ற? எப்ப காய்ச்சுவ? இந்த எஸ்பி ஐயா வெளியூருக்கு போயிட்டா காய்ச்சுவேன். அப்ப அல்லாவே அப்படிதான் நினைக்கிறேன். அல்ல வெளியூர் போயிட்டான். நம்ம பள்ளியாசு யாரு தெரிய போகுது? நம்ம பள்ளியாசுல போனா என்ன, போவாட்டி என்ன, வாரத்தில் ஒரு நாள் ஏமாத்தி என்ன நினைக்கிறியா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். அல்லாஹ்வை நம்பியது நெசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாறிவிட வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் வரதட்சணை வாங்காதீர்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருடைய கட்டளை? டபுள்ஸ் போவாது என்று அரசாங்கம் சொன்னா டபுள்ஸ் போக மாட்டேங்கிற. ஹெல்மெட் போட்டு போனா உடனே செய்யற. 6 புக் இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேங்கிற. குடிச்சுக்கிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அதை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கிற. பொது இடத்தில் புகைப்பிடிக்காத போலீஸ் ஒழிக்கிற. எவன் போடுற சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படுற நீ. உன்னை படைத்தவன், உனக்கு ரிஸ்க் தர்றவன், உன்னை வளர்த்து ஆளாக்கியவன். நீ தப்பு செய்தால் நாளைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடியவன். அவன் சொல்றான் வாங்காத கொடு, பெண்ணிடத்தில் வாங்காத கொடு, இல்லன்னா நடக்கிறது வேறங்கிறான். ஒரு தூதரை காட்டி வழிகாட்டி இருக்கிறான். ஊரையும் கூட்டி வச்சு, ஜமாத்தையும் கூட்டி வச்சு, முத்தவள்ளியும் வச்சு, அஜத்தையும் வச்சுக்கிட்டு அல்வாத்தியான்னு சொல்லி வாங்குறிய பாவி. நீ அல்லாஹ் நம்புறியப்ப? உனக்கு முன்னாடியே 40 வயசு கன்னிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்துட்டு வாங்குற. ஒரு ஓடி போயிட்டான்னு சொல்ற. ஓடி போனதுக்கு யார் காரணம்? காலத்தில் நடக்க வேண்டிய காரியம் நடந்தா ஓடி போயிருப்பாளா? உன்னுடைய காரணம், நீ காரணம். பாப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாருங்க. கேட்டானது இதுல ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஒரு சகோதரர் போன் பண்ணாரு இன்னைக்கு, சோழபுரத்துக்காரு, துபாயில இருந்து.
எங்க ஊர்ல தௌஹீத் சகோதரர்கள்லாம் மத்த எல்லாம் கரெக்டா பேசுறாங்க, இந்த விஷயத்தை வாங்கி போட்டு அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கிறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. போன் பண்ணி மத்தியானம் எங்க ஊர்ல நடக்குறார். உங்க ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் துபாயில இருந்துகிட்டு எல்லாம் தௌஹீத் பேசுறாங்க, அப்படிங்கிறாங்க. தர்கா கூடாது, சந்தன கூடாதுங்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. கத்தம் பாத்தியா வேணாங்கிறான். அந்த கத்தம் பாத்தியா வேணான்னு சொல்லுவது அல்லாவுக்காக வேணாங்கிறியா, உனக்கு மிச்சமாவதுங்க வேணாங்கிறியா? கத்தம் வேணா காசு செலவாகும், பாத்தியாவுனா காசு செலவாகும், இல்லன்னா காசு மிச்சம், அதுக்கு சொல்றியா? நீ அல்லாவுக்கு சரியா? அல்லாவுக்காகத்தான் நீ வாங்க கத்தம் வேணான்னு சொன்னால் வரதட்சணை வாங்காம இருந்து காட்டு. நீ இப்படி வாங்க வரதட்சணை வாங்குவே? அம்மா சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு, அப்பன் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு, ஊர் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு. ஊர்லயே உனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களா? என்கிட்ட வா, எங்கள்கிட்ட வா, எந்த ஜமாத்து வேண்டியதில்லை. ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு தந்தையுடைய சம்மதமோ தாயுடைய சம்மதமோ ஜமாத்து சம்மதமோ ஊர் சம்மதமோ தேவையில்லை. நீ வரதட்சணை வாங்கினா தான் புக்கு தருவோங்கிறாங்களா? அந்த புக்கு எனக்கு தேவையில்லை. அந்த புக்கில் நான் இடம் பெறணும். வலது கையில தருவான் அல்லாஹ். நம்முடைய ரெக்கார்ட்லாம் எழுதி இருக்கிற கிதாபக்க பண்றவன் புஸ்தகமா அல்லாஹ் தூக்கி வீசுவான். நினைச்சிட்டு கொண்டு தெரியாது நினைக்கிறீங்களா? அவன் சொல்லுவான் புஸ்தகத்தை வாங்கிட்டு சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா புஸ்தகம் இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சின்னதை விட மாட்டேங்குது, ஒரு பெருசை விட மாட்டேங்குது. இல்ல அகசாகா, புள்ளி விவரத்தோட எழுதி வச்சிருக்குங்கிறானா. யாரு? புஸ்தகத்தை கையில வாங்கிக்கிட்டு நம்ம பேசுவோம். அல்லாஹ் ஒரு புஸ்தகம் தருவானே, அதில் நீ எந்த இடத்துல எந்த கையில வாங்க போற? வலது கையில வாங்க போறியா, இடது கையில வாங்க போறியா? வரதட்சணை வாங்கினால் உனக்கு புஸ்தகம் இடது கையில தான். இடது கையில வாங்கினால் என்ன அர்த்தம்? இடது நீட்டு அந்த கையன்றும் அல்ல. இடது கையை நீட்டுனா அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருக்கு இடது கரத்தில் அல்லாஹ் கிதாபை கொடுக்கிறானோ, புத்தகத்தை கொடுக்கிறானோ, பதிவேட்டை கொடுக்கிறானோ, அவன் சொல்லுவான் ஹாவு முக்ரவு கிதாபியா, இந்த புத்தகத்தை பாருங்கப்பா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா சொல்லுவான். ஹாவு முக் இன்னி லனத்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா யாழைத்தஹா காணத்தில் காலியா ஹலக்க அன்னி சுல்தானியா உளுந்து. என்ன சொல்லுவான்? போச்சே, என் லைஃபே போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே. உடனே அல்லாஹ் சொல்லுவான் ஹுது பிடிங்கள் அவனை. புஸ்தகத்தை கொடுத்துவிட்டு புலம்பவும் சொல்லிவிட்டு மலக்களுக்கு ஹுது பிடிங்கள் அவனை, புகுள்ளூகு விளங்கிடுங்கள், சங்கிலியால் பிணையுங்கள். 70 முழம் கொண்ட சபூன திரான் பொசுருக்கு, 70 முழம் கூட சங்கிலியால் பிணித்து இழுத்துட்டு போய் நரகத்தை தள்ளுங்க அவனை என்று சொல்ற நிலைக்கு வேணுமா? அல்லாவை பயந்து இந்த காசுக்காக வேண்டி, அற்ப உலக லாபத்திற்காக, 50,000 ரூபாய் பணத்திற்காக, 25 பவுன் நகைக்காக, ஒரு அரபு நாட்டு விசாவுக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு காருக்காக வாங்கிருவியா? நீ ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவியா? விபச்சாரத்துக்கு காரணமா இருப்பியா? பெண்கள் தற்கொலைக்கு காரணமா இருப்பியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தில் எவன் என் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று நினைக்கிறானோ அவன் தான் இறை நம்பிக்கை உள்ளவன். லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த காசு தான் சோதனை. இதுதான் அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட். காசுல நீ எப்படி இருக்கிற, அதுல உளுந்து அவ்வளவு முடிவு. இப்ப காசு தான் முக்கியமான அளவுகோல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி வரதட்சணை வாங்கி வாங்கி 2 லட்சம் 3 லட்சம் பணக்காரன் எல்லாம் ஒரு செகண்டுங்க. உலகத்தை புரட்டி பார்க்கணும், நம்ம சமுதாயத்தை பார்க்கணும். ஒரு நல்ல செய்தி, சோழபுரத்தில் தௌஹீத் திருமணத்திற்கு ஜமாத் தடை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில ஊர்ல வரதட்சணை வாங்கணும்னு புத்தகம் தர மாட்டாங்க. நல்ல செய்தி, அழகான ஜமாத், நல்ல செஞ்சு யாருந்தாலும் பாராட்டுவோம். சரி, அப்ப இந்த பொருளாதாரத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். கோடீஸ்வரனாக படுத்தவர்கள் காலையில் ஓட்டாண்டியாக ஆன வரலாறுகள் கண் முன்னாடி நிக்கிறது. ஒரு காலத்தில் பர்மாண்டு போனார்கள், ரங்கூனுக்கு நம்ம நம்ப மாட்டோம்லாம், ரங்கூனுக்கு போனார்கள், பர்மாவில் சம்பாதித்தார்கள், ஜப்பாங்காரம் போட்டாங்க உண்டு, உடுத்தின வேட்டியும் ஆல்மாவும் சேர்ந்தாங்க. எங்கடா அவன் தொழிற்சாலை, எங்க உன் மில்லுலாம், எங்க உன்னுடைய கடை நிறுவனங்கள்லாம் எங்க? ராத்திரி படுக்கும்போது கோடீஸ்வரன், அப்புறம் வந்து பார்த்தா பிச்சைக்காரன் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கான். பாத்தீங்களா இல்லையா? இலங்கைக்கு போய் சம்பாதிக்க போனீர்கள், ராத்திரி படுத்தா பணக்காரனா, காலையில பார்த்தா மண்டபம் அகதி முகாமில் நிக்கிறான். விடுதலை புலிகள் ஒரு கெடு வச்சா 24 ஹவர்ஸ்ல முஸ்லீம்லாம் வெளியேறிட்டான். போட்டது போட்டாப்புல சொத்தை போட்டு சொகத்தை போட்டு வியாபாரத்தை போட்டு கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு ஓட்டாண்டி ஆக்குறதுக்கு? பெருட்டு அடிச்சிருவான்ல. ஒரு காலத்தில்
ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாத பூமி, ஒதுக்கப்பட்ட பூமி. பாத்தீங்களா? அந்த பாலைவனத்துல புல்லும் முளைக்காது, பூண்டும் முளைக்காது, ஒட்டகத்தையும் பேரிச்ச பழத்தை தவிர ஒரு மண்ணும் கிடையாது. எதுக்கும் உதவாத பூமி. சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலப்பரப்புக்குள்ள அதான் பண்ணிவிட்டான். அதை நோக்கி உங்களை ஓட வைக்கிறான். தட்டிட்டானா? அடே பணங்காசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ரிஸ்க் வந்துடுறான். உன்னைய படைக்க முந்தி உன் ரிஸ்க் அவன் வரதட்சணை வாங்கி பணக்காரன் நினைக்கிறியா? உன்னைய பணக்காரன ஆக்குறது இல்லேன்னு எல்லாம் முடிவு செய்து விட்டால் நீ கோடானு கோடி வரதட்சணை வாங்கினாலும் வாங்கிவிட்டு அடுத்த நாள் நீ பிச்சைக்காரன் தான். டவுட்டே கிடையாது. எத்தனை பேர் எனக்கு தெரியுமா பெண்ணு விட்ட வரதட்சணை வாங்குறான். காலையில பார்த்தா மளிகை கடைக்கு 50,000 பாக்கி, பந்தல் போட்டவனு 10,000 ரூபாய் பாக்கி. முடிஞ்சு வச்சா கதை. எங்க கூட நிப்பாட்டிட்டான். உங்களை வாங்கின என்னடா ஆச்சு? வரதட்சணை வாங்கி ஃபேக்டரி போட்டவன் எத்தனை பேரு? வரதட்சணை வாங்கி தொழிலதிபர் ஆனவன் எத்தனை பேரு? ஒண்ணுமில்ல வாங்கிட்டான். அல்ல அழிச்சு விடுவான்ல, பறக்க செய்ய மாட்டான்ல. ஒருத்தன் சம்பாரிச்சு இத்தனை பேருக்கு சோறு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ வரதட்சணை வாங்காமல் உன்னுடைய மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்தால் சோறு போட மாட்டானா? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்புங்கப்பா. நீங்க காசை நம்பாதீங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வருது, 2 லட்சம் ரூபாய் செலவு வருது, இது பாக்கியமா? 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருமானம், செலவு 2 லட்சம் ரூபாய், இது பாக்கியமா? 50 ரூபாய் வருமானம், 20 ரூபாய் மிச்சம், இது பாக்கியம். 50 ரூபாய் வருமானம் எனக்கு வருது, அதுல நான் திங்கிறேன், என் பொண்டாட்டி திங்கிறா, என் புள்ள குட்டி திங்குது, நான் கொண்டு 20 ரூபாய் மிச்சம் ஆகுது. எது பறக்கத்து? எது வேணும் உனக்கு? நிறைய வாங்கி கடனாளி ஆகணுமா? தரலாம், 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். நீ வரதட்சணை வாங்கிட்டு அடுத்த நாள் உங்க அத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா 3 லட்சம் ரூபாய் செலவு வச்சிருவான்ல. அல்லாஹ் நம்பி வாங்காம மிச்சமாக்கி இருப்பான்ல. பாத நீ நினைக்கிற பணம் வருதுன்னு அவன் செலவு ஒரு டைப் அழுத்து விட்டுவானல்ல. அப்ப இறைவனை நீங்கள் நம்பக்கூடிய விதத்தில் நம்பினால் இதெல்லாம் உங்கள்கிட்ட மாற்றங்கள் வர வேண்டும். காசு அல்ல முக்கியம், பரக்கத்து முக்கியம். அல்லாஹ் அதாவது தருவதில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்ம தேவை முழுமை பெறுகிறோம். 25 ரூபா கூட அல்லாஹ் தரட்டும், கவலை இல்லை. ஒரு நாளைக்கு 2 ரூபா கூட வரட்டும், கவலை இல்லை. 2 ரூபாயில நான் சோறு திங்கணும், நான் ட்ரெஸ் பண்ணணும், என்னுடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்னுடைய தேவைகள் நிறைவேறணும். 10 காசு மிச்சமாவுதா? அதான பரக்கத்து. இந்த பரக்கத்தை முயலுக்கு ஆட்ல செய்யற பரக்கத்தை புலிக்கு செய்யாத பறக்க. புலியை நீங்க ஆசைப்படுறீங்க, புலியா பயங்கரம், என்ன புலி 200 நிப்பாட்டிவிட்டான்ல, அதான் நீங்க செம்மறியாட்டுக்கு ஆசைப்படுறீங்க. என்ன செய்ய? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை அள்ளி கொட்டுவான். இதை வழங்கி விளங்கி இருந்தீர்களேயானால் ஒருத்தனும் வரதட்சணை வாங்க, ஹராமான வழியில் வரதட்சணை வாங்க மாட்டான், ஏமாத்த மாட்டான், பங்காளி துரோகம் செய்ய மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான். தன்னுடைய மொத்தம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இந்த கலப்படம் செய்வதை என்னை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் கேட்பான், வரதட்சணை வாங்கினதை இந்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்க முன் வர வேண்டும். நீங்கள் இறைவனை உண்மையிலே அல்லாஹ்வாக நம்பினால் பார்த்துக் கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான், இதுக்கெல்லாம் நம்மை தண்டிக்காமல் விட மாட்டான் என்று நீங்கள் நம்பினால் முடிவெடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் வாங்கியவர்கள் யார் இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் நாங்கள் எப்பாடுபட்டாவது திருப்பி கொடுத்து விடுகிறோம் முடிவெடுக்கணும். இப்ப இதுக்கு முந்தி நீங்க செஞ்சா கூட எல்லாம் மன்னிச்சிருவான். இப்ப இந்த உண்மை விளங்கி இருக்கிற அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையை இந்த சபைக்கு வருவதற்கு முன்பு இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலாக விளங்கி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கற்பம் எடுக்கல. இவ்வளவு சொல்லி கூட உனக்கு இறங்கலையா? என் பையன் வரலையே, என்னை பத்தி அச்சமே உனக்கு வரலையே, அந்த காசு தாண்டா பெருசா தெரிஞ்சு நினைக்குவான். நீ நம்பிக்கை மட்டும் வை, தோண அவன் செய்வான், அல்லாஹ் செய்வாங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. என் விஷயத்துல நீ உழைத்தாயானால் வழியை நான் காட்டுவேன். உனக்கு தெரியாத வழி எப்படி கொடுக்கணும் தடுமாறியா? கொடுக்கறன்னு முடிவை நீ ஏறா, கொடுக்க வைக்கிறது ஏன் வேலை. முடிவை நீ எடு, நான் முடிச்சு தர்றேங்கிறான். திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு கேரண்டி தருகிறான். இப்ப ஒரு உறுதிமொழி நான் உங்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். வரதட்சணை வாங்கியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம். இந்த உறுதிமொழி இப்ப ஒரு உறுதிமொழி நான் உங்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். வரதட்சணை வாங்கியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம். இந்த உறுதிமொழி எடுக்க வேண்டும். இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய மணமகன்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்றோ நாளையோ 10 வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், அல்லாஹ்வின் ஆணையா அல்லாஹ் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்தால் போதும், நீ கொடுக்க சொன்னபடி பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போமே தவிர வாங்க மாட்டோம் அப்படின்னு சங்கல்பத்தை இந்த சகோதரர்கள் எடுக்க வேண்டும். ஆண் குழந்தையை பெற்று வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களா, 1 வயசு ஆம்பளை பிள்ளை
2 வயசு ஆம்பளை பிள்ளை வச்சிருப்பீங்க, நீங்களும் இருக்க வேண்டும். என் மகன் பெரியவனாக வளர்ந்தால் யா அல்லாஹ் இந்த பையனுக்கு நான் ஹயாத்தோட இருந்தால் வாங்க மாட்டாளா, நீ சொன்னபடி உன்னுடைய தூதர் சொன்னபடி உனக்கு பயந்து கொடுப்பேன் அல்லான்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். பெண்கள் நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி பேடிகள் எங்களுக்கு வேண்டாம். ஆம்பளை வேணும். கல்யாணம் பண்றவன் அவன் எங்களுக்கு தரக்கூடியவனா இருக்கணுமே தவிர எங்கள்கிட்ட கேட்கிறவன் வேண்டாம். அப்படி ஒரு வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளை வந்தால் எங்களுக்கு தேவையில்லை என்று பெண்ணை பெற்றவர்களும் பெண்களும் முடிவு செய்ய நினைக்கிறீங்க. செஞ்சுட்டா தேங்கி போயிருமாட்டு தப்பான தேவை. எல்லாரும் அந்த முடிவை எடுத்தால் எங்க போவான்? பொண்ணுக்கு தன்னால சரணடைவான், தன்னால வலிக்கு வருவான். ஏன் சவுதி அரேபியாவில் நடக்கிறது ஏங்க நடக்க கூடாது? சவுதியில யாருக்கு கொடுக்குறா? யாரு கொடுக்குறா? ஒரு பொம்பளை பிள்ளை கேட்கிறா, மகள் கேட்கிறா, 5 லட்சம் கொடுக்குறா. சவுதியில என்ன நிலைமை? அவன் முஸ்லீம் தானே. புண்ண பெத்தவன் நம்ம நாட்டில் பழமொழி வச்சுக்கிறாங்க. 5 பொம்பளைய பத்தா அரசன் ஆண்டி ஆயிடுவான். நம்ம நாட்டு பழமொழி கேட்கல. பொம்பளை பிள்ளை 5 பத்தான்னு வைங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் சரி பிச்சைக்காரன் போயிடுவான். அது அந்த காலத்து தெரியாம விட்டாங்க. இப்ப 2 வரும். இப்ப 5 வேணும். 2 பொம்பளை பிள்ளை பார்த்தா வீடு வாசல் தான் போயிட முடியும். அங்க என்ன நிலைமை? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 5 லட்சம் ரியால். ஒரு ரியால் எவ்வளவு ரூபா? 13 12 ரூபா ஒரு ரியால். அப்ப எவ்வளவு ஆச்சு? 60 லட்சம் ரூபா. ஒரு பொம்பளைக்கு கொடுக்குறாங்க. யார் ஒரு மாப்பிள்ளை கொடுக்குறான்? ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றா இருந்தா, டேய் 60 லட்சம் ரூபாய் எண்ணி வைடா, நாளைக்கு வேணாட்டீங்கன்னா வேணாம் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி என்ன எண்ணி வைட. 60 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் கேட்கிற ஒரு பொம்பளை கொடுக்குறான். அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான். அள்ளி போட்டுருக்காங்க. அல்லாஹ் இவன் கொடுக்கிற நாட்டில் அள்ளி போடுறான். நீ வாங்குற பொம்பளைக்கு வாங்குற பிச்சை வாங்குற உடனே அங்க உன்னை அடிமை வரைக்கும் ஆக்கிறான். உன்னை அடிமையை கார் ஓட்டவும் அரபு நாட்டுடைய குழந்தைகளுக்கு மனதில் கருவாக்கி விட்டான். பெண்களுக்கு கொடுக்கிறவனுக்கு அள்ளி கொட்டுறான். அல்ல அவங்க செஞ்ச ஒரே 2 நல்லது செய்யறாங்க. அரபிகள்கிட்ட என்ன கெட்டது இருக்கோ, எவ்வளவு தீமைகள் இருக்குதோ, 2 நன்மை. என்ன 2 நன்மை? அல்லாஹ் அக்பர் கேட்டா பள்ளியார் தொழுதுவான், தொழுகையே கடைபிடிச்சிருவான். 2வது நன்மை என்ன? அவன் காணக்கூடிய நன்மை எல்லாத்தையும் உள்ளது. பெண்களுக்கு அவன் கொடுக்கிறான், வாங்குவது இல்லை, கொட்டான், அள்ளி போறான். கருப்பு தங்கத்தை கொடுத்து பெட்ரோலை கொடுத்து தாறு மாற அவங்க வாழ வச்சிருக்கான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் இங்க வரக்கூடாது? அந்த நிலை வர வேண்டும். பெண்கள் கேட்கறதுனால நிறைய கேளுங்க. 50,000 கொடுறான்னு கேளுங்க, 1 லட்சம் கொடுன்னு கேளுங்க. உன்னே ஆர்வம் மகரெல்லாம் ஒத்துக்கிறாதீங்க. மகன் விளையாட்டா குருளா 2 லட்சம் ரூபாய் குருளா என்று கேட்க வேண்டும். இந்த நிலைக்கு வரீங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவு இன்னும் நான் சொல்றது. நாங்கள் ஒரு 1980 எனக்கு திருமணம். நாங்க வாங்கல. எங்களுக்கு இருக்க மாதிரி பார்த்தாங்க. வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொன்னதற்காக எங்களை பேய பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. மகர் கொடுக்கிறோம்னா மகர் எழுத முடியாது என்று சொன்னார்கள். மகர் கொடுக்க கூடாது. அதே எப்படி நீங்க கொடுப்ப? நாங்களாம் கொடுக்காம இருக்கும்போது இந்த மாதிரி நம்பி உரிமை இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். அல்லாஹ்வின் ஆணையாக நான் எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ நிச்சயமாக சொல்லுங்க. உள்ள வருதுன்னா சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. அல்லாஹ்வின் ஆணையை வாங்க மாட்டோம். பாருங்க தாய்மார்கள் பாருங்க, திருந்தி விட்டது சமுதாயம், திருந்தி விட்டது. காட்டுங்களா? பாருங்க, இனிமே கேட்க முடியாது. சோழபுரத்தில் எவனாவது கேட்டா அவ்வளவு கேட்டு ஊரால் கேட்க கூடாது. ஆனா நினைச்சுக்கிறீங்க, தேவையில்லாம மோசமா மாட்டிட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் நம்புங்க. அவன் அப்படி கல்வி பெருக்கி விட்டுவாங்க. வாங்கணும்னு வரக்கூடியவன் மனச அப்படியே மாற்றி விட்டுவாங்க. கல்விகள் குழு, அவனுக்கு ஒரு பேர் என்ன? உள்ளங்களை புரட்டக்கூடியவன். அவன் கல்விகள் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. தப்பித்த கல்வி அதான் என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய தீனில உறுதியாக்குவேன் கேட்டாங்க. அந்த உள்ளத்தை பிரட்டனாம வாங்க வேண்டும். உங்களுடைய மகளுக்கு நீங்கள் வாங்க வேண்டும். ஒருத்தர் வந்தால் இவர்கிட்ட எப்படி கேட்கணும் மாற்றி விட்டுருவான். கவலைப்படாத. அதனால பெண்களுக்கு சொல்ற நீங்க தான் இதுதான் முக்கியமான காரணம். அம்மா தாய்மார்களே, ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்ற உடனே அநியாயம் விநாசம் இருக்கு. நீங்கள் ஒன்று அட்டகாசம் இருக்கு. உங்களை வாப்பா கட்டி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருவாரு, அதெல்லாம் மறந்துட்டு இதே மாதிரி கஷ்டத்தை அடுத்தாள் கொடுக்கணும் கஷ்டப்படுத்துறீங்க. முடிவுமா நீங்க உணலாம் தூங்க வாங்க மாட்ட சொல்லுங்க, வாங்க மாட்ட சொல்லுங்க, தூங்கலாம்
தூங்காமா என்ன ஃபெயிலியரா இருக்க, என்ன வைக்க தூங்க. நீங்களும் நாம புரியல. முடிஞ்சு ஒழிஞ்சிச்சு. தஞ்சை மாவட்டத்தில் வரதட்சணை சாவுமணி அடிச்சாச்சா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்துவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மார்க்கத்தை உள்ளபடி விலைக்கு நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை மன்னியமாக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாதுரு தாவானா. திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபுபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.